சொல்லுச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் வா தாயி, இந்த பருத்தி மலரை கொஞ்சம் தூக்கி விட்டு போ தாயி. அதெல்லாம் என்னால முடியாது, என் அப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிருக்கு. எனக்கே 1008 சோலி இருக்கு. நானும் பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறேன்னு. வண்டியரா பாருடி அந்த பொண்ணு, அந்த பையன் கூட எப்படி சைக்கிள்ல போயிட்டு இருக்கானு. அக்கா அதுவே வயசுக்கு வராத பொண்ணுக்கா, அதான் உங்க அப்பா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க வேலையை பாருங்க, நம்ம வேலையை பாப்போம். நீ போ. ஏமா காதுகிட்ட வந்து அப்பான்னு கத்துற? இருங்க ஒரு நிமிஷம். இரு, எங்க போற? தூரமா போய் அப்பான்னு கத்த போறேன். அப்புறம் நான் என்ன கத்திர போறேன்? ஒழுங்கா உள்ள போ. யோ 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 ஏய், நீ ஏப்பா கத்துறீங்க? என்னையா பண்ற? என்ன பண்றேன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். பெயிண்டா? இது பெயிண்டாயா? நோ, டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டேனா? ஏன்னா இப்படி குறைச்சு கொடுத்துன்னு இருக்க? நேரம் என்னப்பா வேலை செய்யறவங்க எல்லாம் உன்ன மிரட்டுறாங்க? அம்மாடி, நம்ம காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, இவங்களாம் உங்க அண்ணுக்காக ஓசியில் வேலை செய்ய வந்துக்கிறாங்க. அப்படிதான் பேசுவாங்க. சரி சரி, டீ குடிச்சிட்டு வேலையை பாருங்க, போங்க. நாங்க வெளியே நல்ல கல்ல டீ குடிச்சிட்டோம், இந்த டீயை நீயும் பொண்ணே குடிங்க. போயா இந்தாப்பா சக்கரை. அண்ணே, என்ன பேனர்லாம் பலமா இருக்கு? என்ன உன் பொண்ணு என்ன உட்காந்துட்டாளா? நான் உட்கார்ந்ததுக்குலாம் பேனர் அடிக்கணும்னா நிறைய எவ்வளோ பேனர் அடிச்சிருக்கணும். இது எதுக்கு தெரியுமா? இருங்க பா, இது எப்படிப்பா? என் அண்ணன் புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு தான் இந்த பேனர். அண்ணே பாத்துனே. இனிமே சக்கரை நீ தான்ப்பா பார்த்து இருக்கணும். இனிமேல இந்த ஹோட்டலால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்ன நடக்க? என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அவரு? உனக்கு விஷயமே தெரியாது இல்ல? இந்த ஊர்ல பசிக்கு கூட ஹோட்டல் பக்கம் ஒதுங்க மாட்டானுங்க. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல என் புள்ள அழகுராஜா ஹோட்டல் ஆரம்பிச்சு இவனுங்கெல்லாம் வர வச்சு அவனுங்களை சாப்பிட வச்சு வரலாற்றுல இடம் பிடிக்க போறான் என் புள்ள. சொல்லு சபாபதி. நீ ஓச்ச தேங்காய் ஒன்னு அழிவு போய்க்குதுடா. ஏன்பா அங்க இம்புட்டு தேங்காய் உடைச்சிருக்கேன், அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ ஏன் அழிவு போன தேங்காய் எடுத்து சாப்பிடுற? நல்ல தேங்காய் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இரு எடுத்து வரேன். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழிவு பண்ண தேங்காவில் அழிவுலடா. அழிவு பண்ண தேங்காவில் நீ அழிவு போறல, அது நினைச்சு அழிவுறா. இங்க பாரு சபாபதி, இந்த அழுவுறது அழ வைக்கிறது, சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது, கோவப்படுறது கோவப்பட வைக்கிறது, ஏமாறுறது ஏமாத்துறது, இதெல்லாம் மனுஷங்களோட இயல்பு. இதை யாராலையும் தடுக்க முடியாது, சரியா? அப்ப தேங்காய் அழிவுந்தா அது இயற்கையோட இயல்பு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா லூசு. தேங்காய் அழிவு போச்சுன்னா அபிஷேகம் சாமி கோச்சிக்கும், தெரியுமா? இந்த பார், மனுஷ பயிலுக்கு தான் சாமி கிட்ட கோச்சுப்பானுங்க, சாமி யார்கிட்டயுமே கோச்சிக்காது. நீ போய் தேங்காய் எடுத்து சாப்பிடு, நான் சாமிக்கு முன்னோம். என்னையா சப்பாத்தி என்ன சொல்றான்? அது ஒண்ணு இல்ல புள்ளியார் சொல்லி, நான் உடைச்ச தேங்காய் ஒண்ணு அழுகிடுச்சான், அதுக்கு போய் அழுதுட்டு இருக்காரு. தேங்காய் அழுகிடுச்சா? தேங்காய் அழுகிடுச்சா? அவனுக்கு தான் அடிச்சு அவர் மாதிரி பேசினா பேச்சு வராது தெரியல, அப்புறம் ஏன் இப்படி பண்றா? டேய் சப்பாத்தி, இந்த ஊருக்கார பயில வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதான்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னைக்கு வாங்க போறேன்னு தெரியல. ஏடா சிவனாடிக்கு பிறந்த புள்ளியார் சொல்லி 7 அடிக்கு வளர்ந்து முடிவுல வளர்த்திருக்கியே, மூளை கொஞ்சம் கூட இல்ல உனக்கு? என் பிரச்சனை உனக்கு புரியாத வரைக்கும் என் பிரச்சனை உனக்கு பிரச்சனையே தெரியாதுடா. ஏதோ இந்த சாமிக்கு நேர்ந்து விட்டதுனால உன்னை சும்மா விடுறேன், இல்லன்னு வைக்க
நம்ம இவன் நல்லதுக்கு தானே சொன்னோம். போறேன். ஏன் சப்பாத்தி அவன் ஏன் இப்படி பேசிட்டு போறான்னு புரியுதா? புரிஞ்சுது. என்ன புரியுது? போடா வா. அழகுராஜா, நீ வேற ஊருக்கே ஆவாதுன்னு தெரிஞ்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க. அழுகுன தேங்காய்க்கு பதில் வேற நல்ல தேங்காய் உடைச்சிரு பாப்பா. இந்த ஒரு தேங்காய் உடைச்சிருக்கேன், அதெல்லாம் இப்படி பண்ணுன்னு தெரியல. என்னப்பா வேலைலாம் முடிஞ்சா? எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த உள் செவத்துல அடிச்சிங்களே இல்லையா? அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி எடுத்துட்டு கிளம்புங்க. டேய், யாரா என் புள்ள மூஞ்ச கீச்சுது? என்னது? என் அண்ணன் மூஞ்சி கிழிஞ்சு போச்சா? எங்க எங்க அந்த கிழிஞ்ச மூஞ்சி? எங்க அவன்? ஓ, பேனர்ல தான் கிழிஞ்சிருக்கா. நான் கூட நிஜமாவே என் அண்ணன் மூஞ்சி கிழிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். சரி நீங்க கிளம்புடா. பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போலயே. பசங்களா, பெயிண்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. சரிடா, நீங்க போங்க, நான் அப்புறமா உங்களை கொஞ்சிக்கிறேன். ஹாடா, பேனர்லாம் கட்டிட்டீங்களா? எங்க இந்த அழகுராஜாவோட அழகு முகத்தை பார்க்கணும். நவருங்க. டேய், நீ தானே டிசைனிங் கொடுத்த, அப்புறம் அதை என்ன பாத்துக்கினேன். போடா. பா, முதல் தடவையா பேனர்ல என் முகத்தை பார்க்கலான்னு இருக்கேன், தடுக்குறீங்க. நவருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். யோ சக்கரை, பேனர்ல என் முகத்தை யார் கிழிச்சா? அண்ணே, அழகண்ணே. சொல்றா விளக்கண்ணே. பேனர் கட்டும்போது நல்லா தானே இருந்துச்சு. அப்படி இருந்தும் இப்படி எப்படி ஆச்சுன்னு தெரியலண்ணே. அழகு, நக்கலா பாத்தியா? நான் எங்கப்பா நக்கலா பார்த்தேன்? முறைச்சில பார்த்தேன். டேய், அதை சொல்லடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு நக்கலா பேசுறானுங்க பாத்தியா? யோ, சொல்ல வந்து தெளிவா சொல்ல மாட்டியா? நக்கலை பாத்தியா, நக்கரம் பாத்தியான்னு சொல்லிக்கிட்டு. அண்ணே, காலையில பேனர் கட்டும் போது மூஞ்சி கிளியாம தானே இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த ஊர்ல யாருக்கும் உங்களை பிடிக்கல, அவன் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இல்ல, இந்த ஊருக்கே அண்ணன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது பிடிக்காது. யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கும் நம்ம அழகுராஜா ஹோட்டலை பிடிக்க வைப்பேன். அது வரைக்கும் இந்த கிழிஞ்ச பேனரை மாத்திரதா இல்ல. டேய், அந்த டேப் எடுத்து என் கிழிஞ்ச மூஞ்சி ஓட்டுறா. சரிண்ணே. என்னப்பா அண்ணன் இப்படி சொல்லுது? அவங்கிட்ட காசு இல்ல போலுதுமா, அதான் இப்படி ஓட்டுறான். காசு இல்லன்னா அப்ப கொடுக்க வேண்டியதானே? கொடுப்பாங்க. இதுக்கு மேல கொடுக்கணும்னா என் வேட்டி தான் கட்டி கொடுக்கணும். வேஸ்ட் எல்லாம் கழட்டி தரவானா? அந்த 10000 கழட்டி தர சொல்லு. அது 1000 ரூபா வச்சிருக்காரு. அத கொடு. என்ன அதை கொடு? இப்படிதான் தோற அண்ணாமலை படத்தை பார்த்துட்டு பால் பண்ண வைக்க போறேன்னு கேட்டாரு. பசுமாடு வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணாரு? மாடை தொலைச்சிட்டு வந்து நின்னாரு. அது மட்டுமா, தோட்டத்துல சோளம் பயிர் வைக்கணும், காசு கொடுங்கன்னு கேட்டாரு. இப்போ நம்ம தோட்டத்துல எதுவுமே விளைய மாட்டுது. கடைசியா வந்து அப்பாப்பா புதுசா ஒரு தொழில் பண்ண போறேன், காசு கொடுங்கன்னு கேட்டாரு. சரி, நானும் நம்பி கொடுத்தேன். என்ன பண்ணாரு? இதோ இந்த ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வந்து நிக்கிறாரு. உருப்படுற தொழிலே உருப்படியா பண்ணாத இவன் எப்படிதான் இந்த உருப்படாத தொழில் எடுத்து உருப்பட போறானோ? உருப்படாதவன். நான் போறேன். இங்க பாரு அழகுராஜா, ஒரு அப்பனா நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு புள்ளையா உனக்கு என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணிடுறேன்ப்பா. நீ ஒன்றும் பண்ணாதப்பா. நீ எதுவும் பண்ணாத. நீ பண்ணா எல்லாம் ஏடா கூடமா தான் வந்து முடியும். அப்ப நீ செத்தா கொல்லி கூட வைக்க கூடாதுன்ற, அப்படிதானே? அட, அண்ணன் கொல்லி வைக்கலனா நான் உனக்கு கொல்லி வைக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படியே போட்டேனா அடுப்புல போய் சொல்லி வை. கொல்லி வைக்கிறாளாம் கொல்லி. இங்க பாடுறா, இனிமே இந்த ஹோட்டலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்களாச்சு இந்த ஹோட்டல் ஆச்சு. எப்படின்னா போங்க, என்ன எதுவும் போப்பா, தேவைப்பட்டா கூப்பிட்டுறேன் போ. அண்ணன், இவங்க மத்தியில நம்ம ஜெயிப்போமானே? ஒட்டியாச்சு, வாடா போயிடலாம். நம்ம ஜெயிப்போமான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா தோக்க மாட்டோம். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, இந்த அழகுராஜா ஹோட்டலை ஆரம்பிக்கிறது தான். நிறுத்துங்க. அந்த புள்ள நம்மளே கேட்போம். என்னம்மா, எங்க போனோம்? அரியலூரா, பெரம்பலூரா, இல்ல பிலிமிசியா? என்னையா சில்மிஷமா? என்ன இவ்ளோ கேக்குறியே? நீ எங்க போற? நான் என் வீட்டுக்கு போறேன். நான் வரியா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெயி, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். இங்க பாரு, நான் ஒன்னும் லிஃப்ட் கேக்குறக்கா ஒன்னும் வண்டியை நிப்பாட்டல. அட்ரஸ் கேட்கலாம் தான் உன் வண்டியை நிப்பாட்டினேன்.
இந்த ஆளினால் அழகுராஜா ஹோட்டல் எங்க இருக்கு? ஆளினால் அழகுராஜாவா? ஓஹோ, அந்த கீஞ்ச பண்ணர் ஹோட்டலா? அப்படியே கேட்கால போனா அந்த முக்கில் வந்துடும். சோறு ஆகாம ஹோட்டலை தேடிங்கிறா பாரு. ஃபோன் பண்ணா இவன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறான். வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. வேங்கை நான் தான் சீரும் நாள் தான். வருது வருது ஏன் பித்தல குண்டா, ஏன்டி ரிப்பனை கட் பண்ண? ஏன் ரிப்பன் நான் கட் பண்ண கூடாதா? வா ரிப்பனா நீ கட் பண்ணுவியா? என் ஆளு தெய்வான வந்து கட் பண்ணுவான்னு ஆசாசியா கட்டி வச்சிருந்தேன். இப்படி பண்ணியடி. தெய்வானையா? யார் அந்த டீச்சரா? அவ ரிப்பன் கட் பண்ணனும்னா அவளோட ரிப்பனை கொண்டு வந்து கட் பண்ணிக்க சொல்லு. எதுக்கு ஏன் ரிப்பனை கட் பண்ணனும்? ஏய் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. என்ன நான் வரதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிட்ட போல. கூடிய சீக்கிரம் அண்ணன் உன்னையே கட் பண்ணிட போகுது. என்னது? ஏய் பித்தல குண்டா, உன் வருங்கால நீ இப்படிலாம் சொல்லாதடி. முதல்ல இந்த பித்தல குண்டான்னு சொல்றத நிப்பாட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கு தாண்டி சொல்றதே. அழகு என்ன? ஏய் உன்னை கூப்பிடல, உங்க அண்ணனை கூப்பிட்டேன். சொல்லு தெய்வானே. போன் எங்க வச்சிருக்க? போன் எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? போன் பண்ணியா? போன் பண்ணியா? பண்ணியா? போன் எடுக்க மாட்டேனே. எடுப்பேன். சாரி தெய்வானே, இன்னைக்கு ஹோட்டல் ஓபனிங்ல அதான் பாட்டு போட்டிருந்தேன். அந்த சத்தத்துல கேட்காம போயிடுச்சு. மன்னிச்சிரு. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி சரி. சரி என்ன பேனர்ல மூஞ்சி கிழிஞ்சு ஒட்டு போட்டு இருக்கு? ஊர்ல வேற எல்லாரும் கிழிஞ்சு போன பேனர் ஹோட்டலான்னு கிண்டல் பண்றாங்க. அது எனக்கு வேண்டாதவன் தான் எவனோ அப்படி பண்ணிருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைய. இதுவே பேனர்ல ஏன் மூஞ்சே போட்டிருந்தா எவனும் கிழிச்சிருக்க மாட்டான்ல. நானே கிழிச்சிருப்பேன். எது? நானே கிழிச்சிருப்பேன்னு சொன்னேன். அழகுமணி, உன் வருங்கால அண்ணி அவங்க. ஏன் நீ இப்படிலாம் பேசுற? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? இனிமேல் அப்படி கூப்பிடாத சரியா? முடியாது. தெய்வானே, முதலா நம்ம ஹோட்டலுக்கு வந்துருக்கேன். என்ன சாப்பிட்ற சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. அழகுமணி, போய் இலைய போட்டு தண்ணி தெளிச்சு வை. எது? அவளுக்கு நான் இலை போடணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. கிளம்பு. என்னடி பண்ண அண்ணன? இப்படி பேச்சு மூச்சு இல்லாம அதிர்ச்சியில நிக்குது. அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது நாத்தனாரே. அண்ணன் என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணன் புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுக்கு பரிசா என்ன முத்தம் கொடுக்க சொல்றாரு. ஆமாமா. ஆமா அதான் கேக்குறேன். எதே வர வர சேட் அதிகமாயிடுச்சு உனக்கு. எத்தனை தடவை சொல்றீங்க பப்ளிக்கா முத்தம் கொடுக்காத, பப்ளிக்கா சிக்கலக்கா பண்ணாத. கேக்குறியா? கேக்குறேன்டா அழகுராஜா. ஐயோ எங்க போற? கல்லால உட்கார போறேன். கணக்கே தெரியாத உனக்கு கல்ல ஆசைலாம் எதுக்கு? இந்த பாரு டீச்சர் அம்மா, இந்த கணக்கு போடுறது பண்றதெல்லாம் உன் ஸ்கூலோடையும் என் அண்ணனோடையும் நிப்பாட்டிக்க. என்கிட்ட கொண்டு வராத, புரியுதா? அழகுமணி, இன்னும் போனியா அவள? அதுக்குள்ள எது கல்லா கடிச்சுக்கிற? அவசரப்படாத சரியா? ஏண்டா நீ புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னு ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்கள சாப்பிட வர சொன்னியா இல்லையா? எங்க ஒருத்தரையும் ஆளக்கானும். தெய்வானே, ஹோட்டல் ஓபன் பண்ணா அவங்களா வந்து சாப்பிட போறாங்க. நம்மளா போய் கூப்பிடணுமா என்ன? டேய், ஊர் ஆளுங்களுக்கு தான் ஹோட்டல்னா சுத்தமாவே பிடிக்காதே. அப்ப நீ தான் ஹோட்டலோட அருமை பெருமை பத்தி எல்லாம் சொல்லி அவங்கள சாப்பிட வர வைக்கணும். நீ சொல்றத பார்த்தா வீடு வீடா போய் கதவை தட்டி இட்லி வேணுமா சாம்பார் வேணுமா அப்படின்னு கேட்கணும் போலயே. அழகா சொன்ன அழகுமணி. நம்மளே போய் வீடு வீடா கதவை தட்டி கூப்பிட்டாங்க. அண்ணே
அழகான ஊருக்குள்ள திருவாரூர் தேர போல அரிசுவா ஹோட்டல் ஒண்ணு வைக்க போறா பாருங்கடா. யாரவனா கடித்தாலும் புரடி பேசி கடித்தாலும் ஊருக்கு சோறு போட்டு கத்து காட்ட போறாண்டா. கொட்டார கிராமத்துல கொட்டாயி கூறக்குள்ள கொண்டாட்டம் பாட இப்போ பக்கத்து ஊரு படையோட வருமா. பாட்டாண்டு உலகத்துல பாதையா மாத்த போறான். அவனோட ஊருக்குள்ள ராஜாவாக வாழ போறான். இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஆளினால் வந்தாண்டா அசராம நின்னாண்டா. பந்தல போட்டு இப்ப பாஷாவாக நின்னாண்டா. ஆளினால் வந்தாண்டா அசராம நின்னாண்டா. பந்தல போட்டு இப்ப பாஷாவாக நின்னாண்டா. நல்லா சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சட்னி போடுமா? இதோ 2 தோசை கொடுமாங்க. இதோ எடுத்துட்டு வரேனா. பங்காளி அண்ணா இட்லி எல்லாம் முடிஞ்சிச்சு, 2 தோசை போடு. அண்ணே ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் நல்ல வியாபாரம் போகுது இல்ல, எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்கல்ல. எல்லாரும் வராங்க, ஆனா நம்ம ஊர்க்காரங்க யாரும் வரலையம்மா. சரி விடு, 2 தோசை தானே, நீ போ. இதோ வரேனா. சாம்பார் எடுத்துட்டு வாமா. அழகுமணி, அந்த மாவு குண்டான எங்க வச்ச? எங்கயாவது வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏன்ட்டே கேட்காத. அண்ணே ஏன்னா இங்கே நிக்கிறீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? உள்ள வாங்க. எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம், நீதான் மாப்பிள்ள. அண்ணே வயசு விடுங்கண்ணே. அண்ணே வயசுக்கு வரலன்னா அண்ணா விடுங்கண்ணே. அண்ணே அண்ணே விடுங்கண்ணே. அண்ணே வாண்ணே. என்னடி அண்ணே? அண்ணே இங்க பா. மாப்பிள்ள மலையா கைய வைக்கிறேன். தங்கச்சி மலையா வைக்கிறேன். ஐயோ அண்ணே. இது போலீஸ்காரனையும் அழகராஜா அடிச்சுட்டான். ஆண்டியே நான் கூட கேள்விப்பட்டேன். மாமா என்ன சிரிப்ப சிந்திட்டே போறீங்க? இப்படிதான் சிந்த கூடாது, சிரிப்ப சிந்தலாம். ஆமா, அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு நீ எந்த பக்கம் போயிட்டு இருக்கிற? மாமா உன் புள்ள அழகா பார்க்க போயிட்டு இருக்கேன். டேய், என் புள்ள அழக பாக்கணும்னா ஒன்னு போன்ல பாரு, இல்ல போட்டோல பாரு. நேர்லலாம் அவ்வளவு அழகா இருக்க மாட்டான்டா. மாமா ஏண்டா என் புள்ள அழகா இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு நீ ஏன்டா குதிக்கிற? நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களும் குதிப்பீங்க. நான் ஏன் குதிக்க போறேன்? பாத்தீங்களா நான் சொல்றதுக்கு முன்னாடி குதிக்கிறீங்க. டேய், குதிக்காம முதல்ல வந்த விஷயத்த சொல்றா. மாமா உன் புள்ள அழகு போலீஸ் அடிச்சிட்டானா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஐயோ மாமா, உன் புள்ள அழகு போலீஸ அடிச்சிட்டான். அத பத்தி தான் இந்த ஊரே பேசிட்டு இருக்கு. ஊரே பேசுதா? ஏன் காதுல எதுவும் விழலையே? அதான் இப்ப விழுந்துச்சுல.
இப்ப எதுக்கு மாமா என்ன அடிச்சீங்க? வந்தவொடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே? வா அவனை போய் நான் கேட்போம். வா வாடா. போங்க, என்ன அடிச்சீங்கல்ல, விடுங்க, நான் வரமாட்டேன். அவனை கேக்குறியா? கேக்குறேன், வாடா. அப்பா வா, இப்பயே உன் அழகு புள்ளைய கேளு. டேய் இருடா, கால் சுலுக்கிச்சுடா. அப்ப நீ தானே தூக்கி போனோம். டேய் என்ன அழகு, காலையில செவுத்து தள்ளிட்டு இருக்க? செவுத்து தள்ளிட்டு இருக்கேனா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, செவுத்து தள்ளிக்கிட்டே ஒர்க் அவுட்டா? நான் செவுத்து தள்ளி ஒர்க் அவுட் பண்றது இருக்கட்டும், நீ என்ன கையில ராட வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கொஞ்சம் கூட, நான் ஒரு 4 ட்ரிப் அடிச்சு தரேன். டேய் யாரை பார்த்து ராடுன்ற? என்ன பார்த்தா ராடு மாதிரியா தெரியுது? வேற மாதிரியும் தெரியுது. சொல்லவா சக்கர? டேய் முதல்ல அப்பனை பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து, அப்புறம் நான் எதுனா சொல்றேன். மாமா நீங்க ஏதாவது சொல்றதா கீழே இறங்கி சொல்லுமாமா. டேய் இப்பதானடா கஷ்டப்பட்டு மேல வந்தோம், அதுக்குள்ள கீழே இறங்க சொல்ற? மாமா கீழேனா கீழே இல்ல, கீழே. யோ என்னாச்சு? எதுக்கு இப்போ ஒத்த கால டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நீ ஹோட்டல் ஆரம்பிக்குன்னு சொல்லும் போதே நான் முடியாதுன்னு ஒத்த கால நின்று இருக்கணும். அப்ப சொல்லாத்தால இப்ப இப்படி ஒத்த கால நின்னுக்கிறேன். மாமா முடிஞ்சு போன விஷயத்த ஏமாமா சொல்ற? முடிய போற விஷயத்த சொல்லுமாமா. டேய் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்கடா. டேய் இப்ப யார நீ டேன்னு சொல்ற? அப்பா ஒன்ன மரியாதை இல்லாம பேசுவனா? காலுக்கு என்னாச்சு அத முதல்ல சொல்லு. ஒரு கால் நீ அந்த போலீஸ் அடிக்காம இருந்தனா மாமாக்கு மறுகால் உடைஞ்சிருக்காரு. குறுக்கால பேசாரா? மாமால பேசாதா? புரா பைத்திய மாதிரி பண்ணாதீங்க. நான் போலீஸ வேணும்னு ஒன்னு அடிக்கல, பொறுக்கி நினைச்சதான் போலீஸ் அடிச்சிட்டேன். டேய் பொறுக்கி 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 வேலைய செய்றீங்க. நீ சும்மாறா, என்ன தடுக்காத. எப்படி நீ ஆரம்பிச்ச ஓட்டல நீயா மூட்டு வந்துருவ. உன்னை வெளிநாடு அனுப்பலாம் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்காக உன் கையெழுத்துலாம் நானே போட்டு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா போலீஸ் வெரிஃபிகேஷன் வர நேரம் பார்த்து போலீஸ் அடிச்சு வந்திருக்கிற. உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலடா. ஐயோ சாணானுக்கு பிறந்த சக்கரை, என்ன பொறுக்கி வேலை பார்த்தேன்னு சொல்றியே? நீ என் கையெழுத்த போட்டு 420 வேலை பார்த்திருக்கிய. உனக்கு வெக்கமா இல்ல? ஏமாமா இப்படி பண்ண பார், நான் ஹோட்டலையும் மூட மாட்டேன், பாஸ்போர்ட்டையும் வாங்க மாட்டேன். விலகுடா. என்ன புரா மாமா? எல்லாரும் புத்தகத்தை எடுத்தாச்சா? மயில் மழை வருவதற்கு முன்பு நடனமாடிக்கொண்டிருக்க அதை பார்த்த அரசன் மயில் குளிரில் நடுங்குகிறதென எண்ணி மயில் மீது விலை உயர்ந்த பட்டுப்போர்வையை போர்த்து விட்டாராம். டீச்சர் எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? மயில் குளிர்காடுதா இல்ல மழை காடுதா இதே தெரியாத அரசர் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு? ஆமா, என்னவா இருக்கும்? டீச்சர் டீச்சர் என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் டீச்சர்? அது எப்படி சொல்றது, உங்க அப்பா 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 ஐயோ என்னை விட்டு போயிட்டியேப்பா. அப்பா இல்ல இல்ல அப்பா இல்ல டீச்சர். அப்பா ஐயோ உங்க அப்பா சாகல. சாகலையா? அவர் நல்லதா இருக்காரு. அப்புறம் எதுக்கு அப்பான்னு சொல்லிட்டு பாஸ் விட்டீங்க? அது உங்க ஆள் அழகராஜா இருக்கார் இல்லையா, அவரு உங்க அப்பா டியூட்டில இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாராம். அப்பா என்ன என்னாச்சுப்பா? யாரோ உங்களை அடிச்ச மாதிரி இருக்கு. யாராவது உங்களை அடிச்சாங்களா என்ன? என்ன என்ன எவனா அடிப்பானா? என்ன பார்த்தா அடி வாங்குற மாதிரியா தெரியுது? ஓ அதனாலதான் அப்பா அவ்வளோ கோவப்பட்டு. என்ன யோசிக்கிறீங்க? இனி நடக்காது, நடக்கவே நடக்காது, இனி எப்பவுமே நடக்காது. ஐயோ டீச்சர் பிச்சு போடுவேன் பிச்சு. நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன், ஒழுங்கா உட்காந்து படிங்கடா. தள்ளுங்க. டீச்சர் எழுதினே போனது காமெடியா தானே இருக்கு. சைலன்ஸ். அதான் தமிழ் டீச்சர் போயிட்டாங்கல்ல, மேக்ஸ் புக் எல்லாம். அழகுமணி, தோசைக்கல்லு சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் தண்ணி தெளிக்கணும். அப்போ தோசைக்கல்லு சூடா இல்லன்னு பாக்குறதுக்கு என்ன தெளிக்கணும்? சாணியை தெளிக்கணும். போய் எடுத்துட்டு வா. சாணியா? இரு எடுத்துட்டு வரேன். இது குடிக்கிற சக்கரவர்த்திக்கு பிறந்த பித்தளை குண்டா. தோசைக்கல்லுல சூட்டோட அளவை பாக்குறதுக்கு தான் இப்படி தண்ணி தெளிக்கணும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏய் நீ ஏன்டி தோசைக்கல்லை விட இவ்ளோ சூடா வந்திருக்க? அட இரு.
என்னடி பண்ற? நீ தானே சூடா இருக்காங்கன்னு சொன்ன. அதை எவ்வளவு சூடா இருக்காங்கன்னு தண்ணி தெளிச்சு பார்த்தேன். இப்ப கரெக்டா தண்ணி தெளிச்சேனா? கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு இரு. நானே சம கோவத்துல வந்திருக்கேன். தெய்வான, நீ என்ன கால்ல போற செருப்பை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? செருப்பு பிஞ்சிருச்சா என்ன? செருப்ப பிக்கணும் தாண்டா செருப்ப கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். பிக்கணும் அவ்வளவுதானே? குடு. பிச்சிட்டேன். ஆமா, எதுக்கு பிக்க சொன்ன? என்னடா பண்ற? நீ தாண்டி செருப்பு பிக்க சொன்ன. உன்னை செருப்பாலே அடிப்பேன். அதுக்கு தான் செருப்பு எடுத்துட்டு வந்தேன். செருப்பால அடிக்கிற அளவுக்கு நான் என்னடி தப்பு பண்ணேன்? எதுக்கு நான் அப்பா அடிச்சேன்? அச்சச்சோ. ரைட். தெரிஞ்சிருச்சா? சண்டை போடும்போது அவரு குறுக்கால வந்துட்டாரு. அதான் பலார்னு அரைஞ்சிட்டேன். ஐயோ அழகே. சொல்றே. அமைதியாரடி. இல்லனா செருப்பாலே அடிப்பேன் சொல்லிட்டேன். அமைதியார். அழகு ராஜா, ஏற்கனவே அப்பாக்கு நீயும் நானும் லவ் பண்றோமோன்னு ஒரு டவுட் வேற இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த மாதிரி வேலை பார்த்திருக்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நின்னு பேசுவோமானே தெரியல. இந்த மாதிரி பேச வேணா, வேற மாதிரி பேசுவோம். மல்லிகை மலர் நீ புன்னகை செய்தால் ஆசைகள் மலருதடி. மார்கழி பனி நீ குளிரில் தினம் நான் வெப்பத்தை மறந்தேனடி. வேற என்னடா நீ கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பேசிட்டு இருக்க? சரி, நீ அப்பாவை அடிச்சதுக்கு பதிலுக்கு அவர் உன்னை எதுவுமே பண்ணலையாடா? அங்கதான் உன் அப்பா ஜென்டில்மேன்னு ப்ரூவ் பண்றாரு. இதே வேற அப்பாவா, இதே வேற போலீஸா இருந்தாங்கன்னு வையன், என்ன முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி உள்ள தள்ளிருப்பாங்க. உங்க அப்பாவா இருந்தனாலதான் என்ன கேஷுவலா டீல் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரு. கிரேட் போலீஸ். ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு. ஏன்டி இவ்ளோ பதறற? அவர்தான் என்ன ஒண்ணுமே பண்ணலையே. ஐயோ அதான்டா பதறறேன். அவர் உன்னை எதுவுமே பண்ணாம போயிருக்காருனா அப்போ பெருசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாருடா. எதுக்கு உங்க அப்பாக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குற? அவருக்குலாம் அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஐயோ இல்ல அழகே, எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லா தெரியும். நான் அவரை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்டா. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாராவே இரு. என்ன மறுபடியும்? ஆமா, உன் செருப்பு எங்க? செருப்பு இதோ கால்ல. சொல்லு சக்கரை. மாமா எங்கப்பா? இருடா. சுடு தண்ணி மாமா. எங்கப்பா இருக்கிற? இங்கதான். செருப்பு 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 செருப்பு. எது செருப்பா? டேய் இங்க. இது எங்க மாமா வைக்கிறது? இங்கயா? ஓ இங்கயா? இங்கயா? மாமா என்னாச்சு? வெந்திருச்சே. டேய் போவாத, ஊத்திரோண்டா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஒரு விபத்து மாமா. எது விபத்தா? இதால தாண்டா உனக்கு ஆபத்தே. உன்ன ஐயோ பிள்ளையார் சுழி உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. பட்டக்காலே போடும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. இவன் வேற சுத்தம் ஏதாவது தொடையில் வச்சுட்டு போயிட்டான். ஐயோ பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அழகு, இந்த பூசாரி பையன் பிள்ளையார் சுழிக்கிறான்ல, சுத்தம் ஏதாவது காலில் ஊற்றிட்டான்டா. இங்க பாருடா, நீ எங்க இருக்கு எது இருக்கலாம் நான் கேட்கல. நேரா விஷயத்த சொல்றேன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. விஷயமே சொல்லாம கிளம்பி வான்னு சொல்ற? டேய் நீ கிளம்பி வீட்டுக்கு வரத்தாண்டா விஷயமே. பா வேலை நேரத்துல குடைச்சல் கொடுக்காதுப்பா. நானே அழகுமணியை ஹோட்டல்ல தனியா விட்டு வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம ஊர்லயே ஹோட்டலுக்கு வேலை இல்லை, உனக்குன்னு அங்கே வேலை. அழகுமணி கிளம்பி வந்துட்டா நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. என் தம்பி பாண்டி இருக்கான்ல, அவன் பத்திரிக்கை கொடுக்க ஊர்ல இருந்து வரான்டா.
பாண்டி சித்தப்பா. ஆமா சரி நான் போன வச்சிடறேன். டேய் பாண்டி அண்ணா சொல்லுண்ணா. சாப்பிட்டு தான் போயேன்டா. ஏற்கனவே டீ காப்பி நிறைய குடிச்சிட்டேண்ணா. இன்னும் நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும்ண்ணா. சரி பார்த்து கிளம்பு. பார்த்து போயிட்டு வாங்க சித்தப்பா. சரிம்மா வரேன். அண்ணா பொண்ணு வயசுக்கு வராமல் இருக்கா, எங்கன்னா வரசா பார்த்து முடினே. உன் பையன் வேற பொறுப்பு இல்லாம ஹோட்டல் கேட்டுல சுத்தின்னு கிடக்குறான். இந்த பொண்ணு என்ன கடைசி வரைக்கும் வீட்டிலே வச்சு பார்த்துக்க போறியா என்ன? அழகே வாப்பா, உனக்காக தான் சித்தப்பா எவ்வளோ காத்துட்டு இருக்கேன்ப்பா. சித்தப்பா நீங்களே இப்பதான் வந்தீங்க, வந்தோடனே வெந்நீர் ஊத்துற மாதிரி கிளம்பிட்டு உனக்காக தாப்பா காத்துட்டு இருந்தேன்னு புழுவுறீங்க. அழகுமணி இந்தா இது உள்ள வச்சுட்டு போயிட்டு ஹோட்டல் சேவை எடுத்துருவா. சரிண்ணே. அழகுராஜா எங்க அண்ணன் சக்கரவர்த்தி பேருக்கு ஏற்ற மாதிரி சக்கரவர்த்தியா இருந்தாரு. இன்னைக்கு சக்கர வியாதி வந்த மாதிரி இருக்காரு. அப்பாவுக்கு உதவியா இல்லைனாலும் பரவாயில்லப்பா, உபத்திரமா இருக்காத. தர்திரம் சித்தப்பா பத்திரிக்கை வச்சிட்டீங்களே, பத்திரமா வீடு போய் சேருங்க. தர்திரம் மாதிரி நின்று பேசிட்டு இருக்காரு. ஏய் யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாப்பா பேசுறேன். இப்ப மட்டும் நான் பேசலன்னு வையேன், இவர் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. இவர் பேசாம இருக்கணும்னா நான் பேசணும். அழகு சித்தப்பா உங்களை அக்கறை தான்ப்பா சொல்றேன். யோ மனசு ஃபுல்லா கரைய வச்சுக்கிட்டு அக்கறையா? நீயும் என் அப்பாவும் தாத்தா சாவர வரைக்கும் ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருப்பீங்களா? இல்லல்ல, நானும் சம்பாதிக்கலதான், ஆனா அதுக்கு முயற்சியாச்சும் பண்றேன்ல. அப்புறம் என்ன சொன்னீங்க? அழகுமணி வயசுக்கு வரல, வெரசா ஏதாச்சும் பாருங்களா? எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்பதான் நடக்கும். அழகு உன் தங்கச்சி வயசு வந்ததான்ப்பா காலகாலத்தை கல்யாணம் காட்சி நடத்த முடியும். அவளை கடைசி வரைக்கும் வீட்டுல வச்சு பாத்துக்க போறியா நீ? என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, அவளையும் என்னையும் கடைசி வரைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு நல்ல அண்ணனா அவ கூட நான் துணையா இருப்பேன். போசல் பாவற ஐயனாரே, எப்படியாவது இந்த ஊர்ல எனக்கு பெரிய செப்பு வேலை கிடைச்சிடணும். யார்கிட்ட போய் ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேக்குறது? 2 சப்பாத்தி கொடு. இந்தா ஒரு சப்பாத்தி தீஞ்சு போய்க்குதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. ஐயோ மியூசிக் சில்ற வாங்கிட்டு போடா லூஸ் பையன். தம்பி தம்பி சப்பாத்தி வித்தாச்சு, இன்னும் தோசை அண்ணே சொல்றா. அண்ணே இந்த ஊர்ல ஹோட்டல் எங்கண்ணே இருக்கு? நீ நிக்கிற இடமே ஹோட்டல் தான்டா. ஹோட்டலா? உனக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா தோசை வேணுமா? இல்ல இல்ல இல்ல, நம்ம ஹோட்டல்ல சப்பாத்தி தான் ஃபேமஸ். சப்பாத்தி தருவா? என்னடா முழிக்கிறா? வேணும்னா வேணாம் சொல்லு, வேணாம்னா வேணும்னு சொல்ல. உனக்கு என்ன வேணாம்? அண்ணே நான் இந்த சொப்பு ஹோட்டல கேட்கலண்ணே. சொப்பு ஹோட்டலா? டென்ஷனா எந்திரிக்காதனே. இந்த ஊர்ல ஏதோ ஆளுநாள் அழகராஜனு புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்களாம்ல, அந்த ஹோட்டல் எங்க இருக்கு? ஆளுநாள் அழகராஜா ஹோட்டல். என்ன கல் எடுக்கிறியா? அண்ணே ஹோட்டல் தானே கேட்டேன், அதுக்கு எப்படி இவ்வளவு க்ளோஸ் வந்து முறைக்கிற? ஐயோ இன்னைக்கு பந்தே விட்டு மாட்டிட்ட போலயே. நில்லுடா. கல்லுத்தி காட்டிப்பா. நில்லுடா, கால ஓடிப்பேன். நில்லுடா, ஓட்டான். எங்க ஊருக்கு காப்பாத்துப்பா. உனக்கு தெரிஞ்சு வரானே? ஆமாப்பா என்னாச்சு? அண்ணே அட்ரஸ் கேட்டனே, அதுக்கு இந்த துரத்திட்டு வரானே. நீ கேட்ட அட்ரஸ் இதுக்கு பாடுறா. ஆளினால் அழகுராஜா ஹோட்டலு. ஆமா ஐயனாரே, எனக்கு ஹோட்டலுக்கு வழி காட்டிட்டப்பா. ஆண்டவா நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. எப்படியாவது ஊர்ல பெரிய சப்பானு ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. அட்ரஸ் நானு ஐயனாருக்கு நன்றி சொல்றா. நானே வழியான கட்ட நீ திருநெ துரத்துட்டு வந்துட்டு. தம்பி அவர் எல்லாருக்கும் இப்படிதாப்பா வழி சொல்லுவாரு. ஆமா இவ்வளவு தெளிவா பேசுறேன், நீ யாருனே?
என் ஊருக்கு வந்து என் ஹோட்டல் முன்னாடி நின்று என்னைய யாருன்னு கேக்குறியா? அங்க பாரு, நான் தான் அந்த அழகுராஜா. ஹோட்டல் இது முதலாளி, நீங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் முதலாளி. அழுகு, ஆமா அழுகு, அவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு வாய்க்கு கூட்டு, ஒரு வருஷத்துல எனக்கு பேரம் பேச்சு பெற்றுக்கிட்டு. சபாபதி, இவன் என்ன விட உனக்கு தான் ஜோடியா கரெக்டா இருப்பான். நீ கல்யாணம் பண்ணி புள்ள கொடுத்துரு. தாலி கட்டுறான். கொடுத்துட்டு இருக்க. சரி சரி, பயப்படாத சபாபதி. ஒரு நிமிஷம். சரி சரி, ஊருக்கும் புதுசு மாதிரி இருக்க, கெட்டப்பும் புதுசா இருக்கு. யாரு நீ? உன் பேர் என்ன? அண்ணே, மதுரை வீரனே. ஊரு மதுரை, பெரிய செப்பான்ன்றது ஆசையே. மதுரை சுத்துவட்டத்துல எல்லா ஹோட்டலையுமே போய் வேலை கட்டினேன். ஒருத்த கூட வேலை தரல. கடைசி இப்ப ஊரு ஹோட்டலை நம்பி வந்திருக்கேன். நீ தான் எனக்கு பெரிய செக் போஸ்டிங் கொடுக்கணும்னே. செக் போஸ்டிங்? இதே கெட்டப்ல போய் வேலை கேட்ட? ஆமாண்ணே. அதான் சபாபதி, வேலை கொடுத்துடலாமா? குடு குடு. சரி, உனக்கு அண்ணா வேலை கொடுக்குறேன்டா. ஐயடாரே, வேலை சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே, சம்பளம் எப்படி கொடுப்ப? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பலனை எதிர்பார்க்காதேன்னா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா. எது, நான் சம்பளம் தர மாட்டேனா? சரி சரி, நீ இப்படி யோசிக்கிறத பார்த்தா வேலைக்கு ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். நடைய கட்டு. சபாபதி கூப்பிட்டு போ. அண்ணே, அதுக்கு இல்லண்ணே, சம்பளம் கூட பரவாயில்ல. ஊரு பூசா இருக்கு, தங்குறது திங்கிறது தூங்குறதுலாம் தம்பி என்ன பண்ணுவேன்? அழகுராஜாவை நம்பி வந்துட்டல, நம்ம கடைக்கு நீ வேலைக்கு செஞ்சுட்டா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் கடமைக்கு தான் வேலை செய்யணும் போலயே. கடமைக்கு வேலை செய்வியா? அப்ப நீ நம்ம ஹோட்டல் சரிப்பட்டு வர மாட்டேன். சபாபதி ஹோட்டல் தான் கரெக்ட். கிளம்பு சபாபதி, கூட்டு போ. அப்ப என் ஹோட்டல்ல வந்து வேலை செய். நீ தான் என் ஹோட்டல்ல தோசை சபாபதி, இங்க இருக்க பாரு. எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதுவாமா, இவனை கொஞ்சம் பாரேன். அண்ணே, யாருண்ணா இவன்? பாக்குறதுக்கு கோமாளி கணக்கா இருக்கான். கோமாளி? ஆளும் உடுப்பும் தொப்பியும் கொஞ்சம் தினுசா இருக்கான். சப்பாத்தி ஃப்ரெண்டா? இங்க வருங்க, நான் ஒன்னும் சப்பாத்தி ஃப்ரெண்டு கிடையாது. மதுரை வீர சமையல்காரன். மதுரை வீரனா இல்ல சமையல்காரனா? என் பேர் மதுரை வீரங்க. ஊர் மதுரை, தொழில் சமையல். அதனால நான் எப்பவும் இந்த உடுப்புல தான் இருப்பேன். தேவையில்லாம பத்தி தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிதான். உங்களை பத்தி தெரிஞ்சக்கெல்லாம் என் வேலை கிடையாது. அண்ணே, தண்ணி காலி ஆயிடுச்சுண்ணே, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ணே, யாருண்ணே இவ? ஒரு துடிப்பா வேற பேசிட்டு போறா. புள்ள வேற பார்க்க அழகா இருக்காளேனே. என் தங்கச்சிதான். அப்படின்னா அழகா இல்லண்ணே. ஏய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவ அழகுதான்டா. அதனாலதான் எங்க அப்பன் அவளுக்கு அழகுமணின்னு பேர் வச்சிருக்கான். ஓ சரி, இங்கே நிக்காத, உள்ள வா. உனக்கு நிறைய வேலை கத்து கொடுக்கணும். வா. சொல்லுப்பா. பாப்பா எங்க பாப்பா இருக்க? அண்ணன் ஹோட்டல்ல வேலை செய்யற பையனுக்கு பெட்ஷீட் பாயனா எடுத்து கொடுக்க சொல்லுச்சு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி பாப்பா, பொது போன நேரத்துல எதுக்கு நீ அங்கெல்லாம் போற? சீக்கிரமா வா பாப்பா. பா, இப்ப எதுக்கு பையனை சும்மா சும்மா பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சின்ன பொண்ணா? இங்க பாரு பாப்பா, நீ இன்னும் பெரிய பொண்ணு ஆகலல்ல, அதனால நீ எப்பவுமே நீ சின்ன பொண்ணு தான். அப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீக்கிரமா வா. முதல்ல வைப்பா. இப்ப என்ன சொல்லிட்டு நீ இவ்வளவு கோவப்படுறா? இந்த மதுரை வேற கட்டில படுத்து தூங்கினவன் கட்டஞ்சரி இல்லாம இப்படி கல்லு மெல்லாம் படுக்க வேண்டியதா இருக்கு. இந்த கொசு வேற. இந்தப்பா மதுரை. நாப்பா, ராத்திரி நேரத்துல கடைய பக்கம் வந்திருக்க? நைட் டியூட்டியா? மதுரைக்காரங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ராத்திரி போய் பார்க்காம உழைப்போம். பகல் இந்த ஹோட்டல்ல ஆள் வரதே கஷ்டமா, இல்ல ராத்திரி வேறையா? அப்ப நீ எதுக்கு வந்தியா? அண்ணன் இந்த பாய் பெட்ஷீட்லாம் கொடுத்து போக சொல்லுச்சு. இந்தா. அப்படியா? சரி பாப்பா. பாப்பாவா? ஆமாப்பா, எங்க ஊர் பக்கலாம் எங்களோட வயசு கம்மியா இருக்க போல தங்கச்சின்னு கூப்பிடுறத விட பாப்பான்னு தான் கூப்பிடுவான். நீ தான் ஏன் சொல்ல கிடையாதுல்ல. முதல்ல இந்த பாப்பான்னு சொல்ற வேலையில நிப்பாட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ பாப்பான்னு கூப்பிடக்கூடான்ட்டு போறா. ஒருவேளை தங்கச்சியா போகிறது பிடிக்கலையோ? மதுரை வீரா,
ஓ மண்ணுக்கெத்த மங்கை இவள் தானோ? வா வா உட்காரு. ஹேய், எப்படி தைரியமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? டேய், நான் போலீஸ்காரனோட பொண்ணுடா. ஓ, நீ மத்தவங்களுக்கு பயப்படாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா போலீஸ்காரனுக்கு பயந்தாவணும்ல. அது வந்து அப்பா ஏதோ கட்சி மீட்டிங்காக பந்தோபஸ்துக்கு போயிருக்காரு. அதான் நீ கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். எனக்காகவா? அச்சோ, சரி ஒரு நிமிஷம் இரு. நேத்து உன் செருப்பை பிச்சிட்டல்ல, அதான் உனக்காக புது செருப்பு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. நான் உன்கிட்ட இப்ப இந்த செருப்பை கேட்டனாடா? இந்த செருப்பை குடுக்கறதுக்காக தான் இந்த நேரத்துல என்ன ஃபோன் பண்ணி இப்ப இங்க வர சொன்னியா? இல்லடி போடா, நீ என் செருப்பு பிச்சதுக்கு தான் நான் உன் செருப்பு போட்டுக்கிட்டல, அப்புறம் என்னடா? இல்லடி, நான் என்ன சொல்றேன்னா, ஓ, நான் உன் செருப்பு போட்டிருக்கேன்னு எனக்கு புது செருப்பை வாங்கி கொடுத்துட்டு உன் செருப்பை வாங்கிக்கலாம் நினைச்சியா? சரிடா, இந்தா எடுத்துட்டு போ. அப்படிலாம் இல்லடி, என் செருப்பு உனக்கு செட் ஆகாதோன்னு நினைச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நினைப்படா, நீ நினைப்ப. இங்க பாரு, உன் செருப்புல இருந்து உன் உடுப்பு வரைக்கும் எல்லாமே எனக்கு செட் ஆகும், புரியுதா? அழகு என்ன உடுப்பணுமா? இல்லடா, தெய்வான, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுன்னு. இப்ப நீ சொல்லாம பண்ணதுனால பாரு, அதிர்ச்சியில உறைஞ்சி உன் காதல்ல கரைஞ்சி பேச்சு வராம பேச நினைக்கிறத காத்துல வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்களை சொல்லிட்டு பண்றதை விட சொல்லாம பண்ணாதானே அழகு நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இல்லையே. நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னா எப்படி சொல்றது? இப்ப நீ சொல்லாம பண்ற விஷயத்த சொல்லிட்டு பண்ணன்னு வையேன், நானும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். அதனாலதான் நாளா ஒண்ணு மைண்ட் செட் ஆகலையே. இல்லடி, இந்த கிளைமேட்டுக்கு நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், அதான் அப்படி சொன்னேன். சரி, உன் ஹோட்டலுக்கு உன் ஊர் ஆளுங்களை எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டியா? அதை ஏன் கேக்குற? நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒருத்தனை என்ன மதிக்க மாட்டான். இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் ஓசில தான் சோறு போடணும் போல இருக்கு. சூப்பர்டா, பேசாம ஓசில சோறு போட்டுரு. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க அப்பா சொல்ற மாதிரி அப்புறம் கடையை நான் இழுத்து முட்டு தான் போனோம். ஓசில சோறு பண்ணுவாம்ல, ஓசில. ஏன் அழகு, நீ என்ன டெய்லி மாடா ஓசில சோறு போட போற? உன் ஊர் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா டிஃபனை போட்டு ஹோட்டல் ருசிய பழக்கி விடு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன் ஹோட்டலுக்கு எல்லாரும் சாப்பிட வருவாங்க. எப்படி? யோசிக்காதடா, போ, உனக்கு வியாபார யுக்தியே தெரியல. இப்போ மார்க்கெட்ல புதுசா ஏதாவது பொருளை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அது மக்கள் கிட்ட வேக வேகமா போய் சேரும். அதே மாதிரி நீயும் ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பாடு போட்டேன்னா எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட வருவாங்க. நம்ம மக்களை இலவசத்துக்கு நல்லா பழக்கி வச்சிருக்காங்க. சரி, அதனால இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணு. இங்கு உணவு இலவசம். நல்லா கட். சித்தி, நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போ சித்தி, இன்னைக்கு ஃப்ரீ தான். நம்ம வீட்லயே இன்னைக்கு ஃப்ரீ தான் அழகே, வந்து சாப்பிட்டு போ. மாட்டுவேனா நானு? கடையில இருந்துட்டு கொட்டாவி விடுற, நானே உள்ளூர்காரங்க வரலன்னு கடுப்புல இருக்கேன். அண்ணே, அவையில கூப்பிட்டு பாருண்ணே. டேய் பசங்களா,
வாங்கடா வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போங்க. காசு இல்லன்னு. காசு இல்லையா? காசுலாம் தேவையில்லடா, உங்களுக்கு படிக்க தெரியல. இதோ பார், இங்கு உணவு இலவசம். வாங்க, காசுலாம் வாங்க மாட்டேன். வாங்க வாங்க வாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, என்ன வேணும்? டேய் பள்ளிக்கூடத்துக்கு போக இங்க என்னடா பண்ணிக்கிறீங்க? யோ பசங்களை எதுக்கு அடிக்கிற? யோ பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்கள உள்ள கூட்டு சாப்பாடு போட்டு சாவடிக்க பாக்குறியா? நாயமா பார்த்தா உடனே அடிக்கணும். எதுக்கு போய் அண்ணன் அடிக்கிறீங்க? ஏமா உள்ள போமா. ஏய் ஏய் டேய் போங்கடா. எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி கைகளை உடைச்சு வைக்கணும். போயிட்டானா? அண்ணா 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 உங்க ஹோட்டல்ல சாப்பாடு ஃப்ரீ தானே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? அப்படின்னா 2 இட்லி பார்சல் கட்டுனேன். இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல டேய் முத்தமிழ், ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறா. ஏன் பார்சல்? வா அட வாடா. அண்ணா விடுங்கண்ணே, உங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாதான் செத்துறாங்களாமே. எங்க ஆயா வேற 3 நாளா இழுத்துட்டு இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா பார்சல் வாங்கிட்டு சொன்னாங்க. ஒழுங்கா போயிடு. அண்ணா எங்க அம்மா வாங்கிட்டு வரலன்னா அடிப்பாங்கண்ணே. போடாங்க. ஐயோ இரு, எங்க அம்மா கூட்டிட்டு வா. மத்தியான சாப்பாடு டைம் ஆச்சு. அப்புறம் இந்த போர்டை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. காசு கொடுத்துட்டு போங்க அக்கா, காசு கொடுத்துட்டு போங்கக்கா. என்ன காசு? இங்க உணவு இலவசம் தானே போட்டிருக்கீங்க? அக்கா, இந்த ஊர்காரங்களுக்கு மட்டும் தான் இலவசம். உங்கள மாதிரி அசலூர்காரங்களும் ஓசி கிடையாது. ஓசி கிடையாதா? இங்க உணவு இலவசம் தானே போட்டிருந்தீங்க, அதனால தானே சாப்பிட வந்தோம். உள்ளூர்காரனா என்ன வெளியூர்காரனா என்ன, இலவசம் இலவசம் தான். போயிட்டாரு வேலையை பார்த்துட்டு. யாரும் வரலன்னுட்டு வந்தா என்கிட்டே காசு. யாருக்கு இது? ஆம்பளை செருப்பா இருக்கு, என்னன்னு பாத்திர வேண்டியதுதான். தாப்பால் போட்டுதான் இருக்கு. ஹைப்பா. என்ன தேடுறாரு? என்னப்பா ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள எலி ஏதாவது பூந்துருச்சா என்ன? ஆமாம்மா, எலிதான் பூந்துச்சு. அந்த எலி மட்டும் என் கண்ணுல பட்டதுன்னு வச்சுக்கோ. அப்பா, எலியை இப்படி சுந்தரா டிராவல்ஸ்ல வடிவேல் தேடுற மாதிரி தேடினாலாம் கிடைக்காது. கருவாடு துண்டோ இல்ல மசால் வடியோ எலி பாக்ஸ்குள்ள வச்சா அது தானா வந்து மாட்டிக்க போகுது. என்ன தெய்வான, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த அப்பங்கிட்டயே நடிக்கிறியா? என்னப்பா பண்ற? இந்த செருப்பு எப்படி இங்க வந்தது? எவன் இங்க வந்தான்? இல்ல வந்தவன் விட்டுட்டு போயிட்டானா? சொல்லு. அப்பா, நீ முதல்ல போலீஸ்கார மாதிரி பேசாம அப்பா மாதிரி பேசுப்பா. அப்பா மாதிரியே பேசுறமா? இந்த செருப்பு யாருது? அது வந்துப்பா, அப்பா இந்த செருப்பு ஆம்பளைங்க போடுற செருப்பு இல்ல, ஆம்பளைங்களும் போடுற செருப்பு. நீ சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஷோ அப்பா, இந்த செருப்பு யூனிசெக்ஸ் செருப்புப்பா. ஆம்பளைங்களும் போடலாம், பொம்பளைங்களும் போடலாம். என் செருப்பு பிஞ்சு போச்சு, அதான் இந்த செருப்பை புதுசா வாங்கினேன். என்னப்பா யோசிக்கிற? வேணும்னா நீயும் போட்டு பாரு. ஐயோப்பா, அது கால்ல போடுற செருப்பு, கையில போடுறது இல்ல. ஜோக்க கேக்குற மூட்ல இல்ல. இது புது செருப்பா? இது புது செருப்பா? தேங்கி போயிருது. பா சூப்பர்ப்பா. எப்படிப்பா இந்த செருப்பை பார்த்ததுமே புதுசா பர்சன் கண்டுபிடிச்சிட்ட? அந்த கடைக்காரன் இந்த பழைய செருப்பை என் தலையில கட்டி என்னை ஏமாத்திட்டான். முதல்ல நான் போய் அவனுக்கு என்னன்னு கேக்குறேன்ப்பா. என்கிட்ட ஏதோ நீ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிற. நீ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறத ஹைடாவே வச்சுக்கோ. இல்லாட்டி நீ ஹைட் பண்ணணும்ன்றத கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிடுவேன். பா நீ மாசுப்பா, வேற லெவலு.
எப்படிப்பா சினிமா ஹீரோவே மிஞ்சுற அளவுக்கு டயலாக் டெலிவரி பண்ற? என்ன டைமிங், என்ன ரைமிங், பாப்பா பாப்பா ஹேட்ஸ் ஆஃப் பா உனக்கு, ஹேட்ஸ் ஆஃப் பா. பா என்னப்பா இன்னும் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? எனக்கு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நீ போய் வண்டி எடு, நான் வீட்டை லாக் பண்ணிட்டு வரேன். அழகு அழகு அழகு. நேரமாச்சு போலாம். யார் அது? யாரடா கேக்குற? உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே, யார் அது? பிரச்சனையா? என்கிட்ட போய் யாராச்சும் பிரச்சனை பண்ண முடியுமா? அப்படி பிரச்சனை பண்ணணும்னா நான் தான் பண்ணணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணலையா? என்னடா உளற? உளறனா? அப்ப உண்மையாவே யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணலையா? இல்ல, வழக்கமா எப்போதும் என்ன ஊருக்கு வெளியே இருக்க பஸ் ஸ்டாப்ல தானே அழைக்க வர சொல்லுவேன். ஆமா. இப்ப திடீர்னு ஊருக்குள்ள வர சொல்லிட்டியா? அதான் உன்கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவங்கள போட்டு பொளக்கலான்னு வந்தேன். இப்ப நீ பிரச்சனை இல்லைன்னு வேற சொல்லிட்ட. டேய், நான் போலீஸ்காரன் பொண்ணுடா. என்கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படி பிரச்சனை பண்ணோம்னா எங்க அப்பா தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணும். அவரை போய் அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. ஒரு வாட்டி அவரை தெரியாதனமா அடிச்சதுக்கே தினம் தானே வருத்தப்பட்டு இருக்கேன். நீ வேற. சரி, எதுக்கு என்ன ஊருக்குள்ள வர சொன்ன? வழக்கமா என் அப்பா என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. அங்க வந்து நீ என்ன அழைச்சிட்டு போயிடுவ. இப்ப என்னடான்னா திடீர்னு அவரே என்ன பிக்கப் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதான் அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உன்னை இங்க வர சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப சரி, விளையாட்டு புள்ளியா இருக்காளே. சரி நேரமாச்சு, போலாம். ஏய் தேவனே, என் கூட்டாளிக்கு அவசர தேவைன்னு அவன் வண்டிய என்கிட்ட கொடுத்துட்டு என் வண்டிய அவன் கொண்டு போயிட்டான். சரி போலாம் வா. தேவானே, இந்த வண்டியில செல்ஃப் இல்ல. செல்ஃப் இல்லனா என்ன? கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணு. கிக்கரும் வேலை செய்யாது. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாலு தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி பாரடி உள்ள இப்ப ஊட்டி போட்டு. தெய்வானே நல்லா தள்ளு. தெய்வானே ஸ்டார்ட் ஆக மாட்டது பாரு. இன்னும் எவ்வளவு நேரம்டா? நீ தள்ளு, அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அது ஸ்டார்ட் ஆகும், தள்ளு. லூசு, உங்க அப்பா என்னதான் ஆக்கி போறானோ. ஸ்டார்ட் பண்ணு. டேய் சீக்கிரம் வந்து ஏறிடி, இல்லனா மறுபடியும் நீ தான் தள்ளணும். ஐயோ ஏறி. யா ஓ ஏய் ஆஃப் ஆவல. ஆமா அப்பா, இடுப்பே போச்சுடா. தெய்வானே, உங்க அப்பாக்கு எப்படி டிமிக்கி கொடுத்துட்டு வந்த? அட சொல்லு தெய்வானே, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னடி பண்ண? ஏன்பா என் செருப்பை நோட்ட விட்டியே, உன் வண்டியை நோட்ட விட்டியா? ஏன் வண்டிக்கு என்ன நல்லா தானே இருக்குது? வண்டி டயர்ல காத்தே இல்லப்பா. முதல்ல வண்டியில காத்தடிச்சு ஓட்ட பழகு. சரி, இன்னைக்கு இப்படி பண்ணிட்ட, நாளைக்கு என்ன பண்ணுவ? பெட்ரோல் பைப்பை கட் பண்ணி விட்டுருவேன். அடிப்பாவி. அப்ப நாளைக்கு வண்டியவே கொளுத்துவேன். என்னடா நீ எப்ப மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? வண்டி எடு, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. தெய்வானே, இந்த வண்டியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த வண்டியை தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு தடவை இந்த வண்டியை கொண்டு வந்த இந்த வண்டியோட சுத்தி உன்னையும் கொளுத்தி போடுவேன். தள்ளு தள்ளு, நல்லா தள்ளு. தள்ளு தள்ளு. உன்னை விட இந்த வண்டி தள்ளு இருக்கு. பிரேக் பிடிக்க மாட்டேன். சரி நான் வரேன். பை பை பை. பை பை பை. ஏய் தேவானே, தேவானே இங்க வாமா. ஷூ என்னடா? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி விட்டு போறியா? நானே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கடுப்புல போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து வண்டி தள்ளி கிண்ணே தள்ளிட்டு இருக்க. இந்த வண்டி எல்லாம் தள்ள முடியாது, நீ தள்ளிட்டு போ. போ தெய்வானே, போடா. இப்பன்னு பார்த்து ஒருத்தனையும் காணுமே.
எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஸ்டார்ட் ஆயிடு. அப்பா என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டை பிடிக்கிட்டாங்கடா. கரண்ட்டை பிடிக்கிட்டாங்களா? யாரு? அழகு மாப்பிள்ளையோட சீப்பு பிடிக்கிட்டா கல்யாணம் நின்றுட்டுன்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அது போல ஹோட்டலில் கரண்ட்டை பிடிக்கிட்டா ஹோட்டல் ஓடாதுன்னு காமெடி பண்ணுறான் இவன். என்னடா பாக்குற? நான் சொன்னது சரிதானடா? மாமா ஏய், இப்ப நீ யார மாமான்னு சொன்ன? மாமாவா? வேணாம், அவர் அடிக்க வேணாம் சார் அப்படின்னு சொன்னா இல்ல அழகு? மாமா இப்படி பூசாரி பக்கத்துல வச்சு போய் சொல்லலாமா? அழகு அவரை மாமான்னு தான் சொன்னான், வேணான்னு சொல்லல மாமா. சொல்லி வாய மூடுறா. அவன் உடம்பையே ஒழுங்கா மூட மாட்டான், இதுல வாயங்கிறது மூட போறான். சரிப்பா நான் மூடிக்கிறேன். சார் சும்மா வளவலம் பிரச்சனை இருக்காதீங்க சார். அன்னைக்கு 2 பொறிக்கு பசங்க என்கிட்ட தகராறு பண்ணானுங்க. அதான் அண்ணன் அவங்கள போட்டு போல போலன்னு பொழந்துச்சு. அந்நேரம் பார்த்து நீங்க வேற அமைதியா பின்னால இருந்து கை வைக்கவும் தெரியாம அண்ணன் நீங்க பொறுக்கி நினைச்சு உங்களை அடிச்சிருச்சு சார். அண்ணன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் சார். சாரி, நீ என்ன சொல்றன்னு புரியலையே. என்ன மாமா புரியலையா? ஐயக இவனுக்கு ஒரு பக்கம் அச்சு மறு பக்கம் மறந்துச்சு போல, இன்னொரு பக்கம் அச்சா என்னையும் அச்சுட்டா இதான் ஒண்ணு வச்சுக்கிறேன். சார் அவரே மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவரே ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க? அவர் எல்லார்கிட்டயுமே அப்படிதான் சார் பேசுவாரு. அப்படியா? என் மனநலம் பாதிக்கப்பட்டா நான் எப்படி பேசுவேன்னு தெரியுமா உனக்கு? அண்ணே என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு? ஏய், என் வருங்கால மாமனார் அப்படிலாம் சொல்லாத. மாமனாரா? குடும்பத்தோட மாமியார் உட்கார வச்சிடாதடா. இருப்பா. உன் கடை கரண்ட் கனெக்ஷனை கமர்ஷியல் ஆக்காம விட்டுட்டல, அதான் ஈபிகார புடுங்கிட்டு போறான். சாரி புடுங்க வச்ச. கமர்ஷியல் தான். யார் கமர்ஷியல் சொன்னா? இருடா. சாரி சார், என் பையன் முன்னாடியே சொன்னான். நான் தான் என்னைக்கு இருந்தாலும் யூத்து மூடுற ஹோட்டல் தானேன்னு கமர்ஷியலா மாத்தாம விட்டேன் சார். யோ சக்கரை, ஏயா இப்படி பண்ண? கவலைப்படாதீங்க, உங்க புள்ள கூடி சீக்கிரம் கடையை மூடிடுவார். சார் இந்தாங்க சார் உங்க புல்லட் சாவி. அப்புறம் உங்களுக்கு ஆவாதவனை தான் வண்டியை பஞ்சர் ஆக்கியிருக்கேன், அது தெரியாம காத்தடிச்சு ஓட்டிருக்கீங்களே சார். இனிமே கவலையே படாதீங்க, உங்க வண்டிக்கு பாதமா பஞ்சரை ஓட்டிட்டேன். போங்க சார், போய் குற்றவாளிலாம் பிடிங்க. சார் நன்றி. பரவாயில்ல சார், நம்ம பண்ண நல்ல காரியத்துக்கு ஹோட்டலுக்கு போலீஸ்காரர் மாமூல் கிட்ட வர நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? யாரை கேட்டு இதெல்லாம் நீ பண்ற? அண்ணே நம்ம இன்ஸ்பெக்டர் வண்டி யாரோ பஞ்சர் ஆகிருக்காங்கண்ணே, அது தெரியாம காத்தடிச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காப்ல. கரெக்டா நம்ம கடைக்கிட்ட வரும்போது காத்து இறங்கி போச்சுனே. அதான் என்னன்னு போய் பார்க்க சொன்னாப்ல. நான் அப்படியே பஞ்சரை போட்டு மிச்ச காசு இருந்துச்சா அதுல 2 கூல்ட்ரிங்க்ஸை போட்டு வந்தேன். ஆமாண்ணே இன்ஸ்பெக்டர் கூட 2 EB ஆளுங்க வந்தாங்களே, அவங்க எப்படி போனாங்க? லைட் பிடிச்சு போனாங்க. அப்படியா? உங்க ஊர் ஏர்போர்ட்லாமா இருக்கு? டேய், அந்த போலீஸ் நம்ம அழகு கிட்ட விரோதம் பாராட்ட வந்தவர்றா, அவருக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்திருக்க. இங்க யார் பூசாரி என்ன? நம்மளாம் மதுரைக்காரங்க, யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டோம், உதவி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படியா வீரா? அப்ப நீ என்ன பண்ற? அடுத்த பஸ்ல மதுரைக்கு போயிட்டு அங்க இருக்கவங்க ஹெல்ப் பண்ணு, சரியா? கிளம்பு. என்னண்ணே? டேய் கிளம்புடா முதல்ல. அண்ணே தம்பி பாவனே, இதுக்கப்புறம் என்ன கேட்காம ஏதாச்சும் பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவோம் பாத்துக்க. போ போய் வேலையை பாரு. சரி பாக்குறேன். இதுக்கப்புறம் என்னத்த வேலை பாக்குறது? அதான் கரண்ட் இல்லாம சட்னி அரைக்க முடியல, இதோ இவன் பஞ்சர் அடிக்க போனதுனால இட்லியும் ஊத்த முடியல. அப்ப சுட சுட கொதிக்க வச்ச சாம்பார் நிலைமை எடுத்து உன் மேலே ஊத்திக்கையா? சாம்பார். டேய் அழகே, அழகே
ஐயா அன்னைக்கு தேங்காய் போயிடுச்சு, இன்னைக்கு ஹோட்டல்ல கரண்ட் போயிடுச்சு. உன்னை விட்டு நல்லா போதா? அழகு, டேய் அழகு, எங்க இருக்கான் அழகு? இங்கதான் இருக்கியா? டேய் அழகு, என்ன பெரிய இவனாட்ட நீ கோச்சின்னு வந்துட்ட? ஒண்ணுக்குமே உதவாத ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு நானும் ஊரும் தானே ஊ மேல கோச்சிக்கணும். யோ சக்கரை, சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, இப்படி ஊரோட சேர்ந்து சப்பக்கட்டு கட்டாதையா? அழகு, ஒரு ஆசையா ஒரு மரத்தை வளர்க்க ஆசைப்பட்டான்னு வச்சுக்க, அந்த மரத்தை ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் அதுவும் போக்கில் வளர விட மாட்டான். ஏன்னா அந்த மரத்தை வளர்க்கறதுக்காக அவன் விதை போட்டு தேவையான நேரத்துக்கு நீரை பாய்ச்சி அதை பராமரித்து அதை அழகாக வளர்க்கணும்னு நினைப்பான். அந்த மரமும் அது வளர வளர தன்னோட கிளைகளை கண்ணா பின்னான்னு படர விடும். ஆனால் அவன் அந்த கிளைகள்லாம் வெட்டி அதை அழகாக வளர்க்கணுன்னு தான் நினைப்பான். அழகு, நான் சொல்கிறது கொஞ்சம் உன்னிப்பாக கவனி. அந்த மரத்தை வளர்க்குறவன் அந்த மரம் அழகாக வளரணும்னா அதோட கிளைகளை வெட்டுவானே தவிர அந்த மரத்தை வெட்ட மாட்டான். அழகு, யோ சக்கரை. ஆமாண்டா, இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு இது மாதிரி மோட்டிவேஷன்லாம் தேவைப்படும், வச்சுக்க. யோ சக்கரை, இது மோட்டிவேஷன் இல்லையா? இது மோட்டிவேஷன் இல்லையா? அப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளு. அந்த மலை இருக்கு. உனக்கு என்னப்ப? நான் மோட்டிவேட் ஆகணும் அவ்வளவுதானே? நான் மோட்டிவேட் ஆயிட்டேன், போதுமா? அதெல்லாம் சரி, சக்கரன்னு கூப்பிடாதடா. அப்ப சுகர்னு கூப்பிடவா? ஏன் ஃபிகர்னு கூப்பிடான்? உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? டேய், ஆசையா அப்பான்னு கூப்பிடுறானா, அதை விட்டுட்டு சுகரு சக்கரன்னு கூப்பிடலாம். ஆனா எனக்கு இப்ப பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலி போற மாதிரி ஒரு இஞ்சி டீ எடுத்துட்டு வா. தலைவலினா கசாயம் தாண்டா குடிக்கணும். நீங்க உட்காந்துட்டு அப்பா போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். முதலாளிகிட்ட சொல்லி ஹோட்டலில் ஒரு ஏசியை போட்டு வர சொல்லணும். அதுக்கும் கரண்ட் வேணுமோ? மதுரை, மதுரை, அழகு குரல் மாதிரி இருக்கு. எங்க போனோம்? கடையை திறந்து போட்டுட்டு. மதுரை, என்ன அழகு இந்த நேரத்துல? கரண்ட் இல்லாம நீ சாப்பிட்டியா இல்லன்னு தெரியல, அதான் அண்ணா உனக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்படியா? டிஃபன் பாக்ஸ் சூடா இருக்கு, பழைய வச்சர் எதுவும் கொடுக்கல. மதுரை, கோச்சுக்காத அழகு. சரி, கரண்ட் இல்லன்னு தெரியுதுல, எதுக்கு இங்க படுத்திருக்க? காத்தோட்டமா வெளில போய் படுக்க வேண்டியதானே? பாரு எவ்வளவு வெக்கையா இருக்கு. அழகு, வெளியே கொசு கடியில படுக்கிறதுக்கு உள்ள வெக்கையிலே படுத்துட்டு போயிடலாம். அதுவும் சரிதான். சரி, நான் வேணா அன்னைக்கிட்ட சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிறியா? ஐயோ, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்தா தலையை வச்சு கூரையை வச்ச கதையாவில் இருக்கு. இங்க யார் அழகு? பரமசிவன் கழுத்துல இருக்க வரைக்கும் தான் பாம்புக்கு மரியாதை, அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்க வரைக்கும் தான் இந்த மதுரை வீரனுக்கு மரியாதை. உன்னை இந்த ஹோட்டலை விட்டு துரத்தவா செஞ்சாங்க? என் வீட்டில் வந்து தூங்க தானே சொன்னாங்க. அது இல்லை அழகு, ஒரு வயசு பிள்ளை இருக்க வீட்டில் ஒரு வயசு பையன் வந்து தங்குனா நல்லாவா இருக்குன்னு சொல்லு. அழகு அழகு, கோச்சுக்காத, சொல்றதை கேட்டுப்போ. அப்படி என்ன சொல்ல போற? எனக்கு என் மேலே யாராவது பரிதாபப்பட்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம தான் கடைக்குட்டி, அதனால எங்கள் வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. தெரியாதவங்க யாராவது வந்து என்கிட்ட வேலை கொடுத்தா கூட, சின்ன பையன்ட்ட ஏன் வேலை கொடுக்குறீங்கன்னு அந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிடுவாங்க. இப்படியே பாவப்பட்டு பரிதாபப்பட்டு கடைக்குட்டின்னு புள்ள பூச்சியாக வளர்த்துட்டானுங்க. என்னால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியாமல் போச்சு. அதான் எல்லாரும் முடி கெத்தா வாழணும்னு ஊர் விட்டு ஊர் வந்து உங்கள் ஹோட்டலில் செஃப்பா சேர்ந்துட்டேன். ஆனாலும் நான் பார்க்க பாவமாக இருக்கனால எல்லாரும் இப்போவும் பரிதாபப்படுறாங்க. இப்போ கூட நீயும் பரிதாபப்பட்டு தானே உங்கள் வீட்டில் தூங்கி கூப்பிட்ட. நீ என்ன நினச்சா எனக்கே என் மேலே கடுப்பாவது அழகு. நானும் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் சின்ன பொண்ணு சொல்லுவாங்க, கடுப்பாவும். அழகே, நீ உனக்கு கவலைப்படாத, நம்மளோட ஒரு சேர்ந்து பெரிய ஆள் ஆகிடுவோம். ஆமாம் அழகே, கரண்ட் எப்போ வரும்? கரண்ட் வந்தால் தானே காலைல இட்லிக்கு மாவு ஆட்டலாம் முடியும். அதை ஏன் கேட்குற? இந்த சனி பிடிச்ச போலீஸு கரெக்டாக சனிக்கிழமையா பார்த்து கரண்ட் பிடிங்கி போட்டான்.
இன்னைக்கே அண்ணன் ஃபைனை கட்டி எப்படியாவது கரண்ட்டை வர வச்சுலாம் பார்த்துச்சு. என்ன பண்ணுறது, தீபிக்காரங்க ஆளே காணோம், ஃபோனையும் எடுக்கல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் கவர்மெண்ட் லீவு. இனி திங்கக்கிழமை தான் என்னன்னு பார்க்கணும். சரி, நான் வாரேன். மதுரை அழகா, உன்னை எங்கள் வீட்டில் வந்து தூங்க சொன்னது ஒன்றும் பரிதாபப்பட்டலாம் இல்லை, அக்கறையில் தான் சொன்னேன், புரியுதா? இதுதான் வெட்கையில் வீசும் தென்றல் காத்தோ. ஹலோ. சொல்லுங்க டீச்சர். நான் இபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். நான் வரதுக்கு ஒரு 1 hour லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னோடது தான். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே டீச்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸா பாத்துக்கலாம். ஓகே டீச்சர். பிரின்சிபல் கேட்டா மட்டும் ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரி ஓகேங்க டீச்சர். ஓகே டீச்சர், பை. ஏண்டா இவ்வளோ லேட்டு? இபி ஆஃபீஸில் கரண்ட் போயிடுச்சா, அதான் லேட் ஆயிடுச்சு. இபி ஆஃபீஸ்லேயே கரண்ட் போயிடுச்சா? விளங்கிடும். ஆமா, நம்ம ஹோட்டலுக்கு கரண்ட் வந்துருமா? ஃபைன் கட்டி லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கனெக்ஷன் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் அப்பவே சொன்னலடா, என் அப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு. கடைசியில் பண்ணிட்டாரு பாத்தியா? ஹேய், நீ எப்படி சொன்ன உங்க அப்பா கரண்ட் கனெக்ஷன்லாம் புடுங்குவாருன்னு? ஏன் அழகு, நான் அந்த மாதிரி சொல்லலடா. அன்னைக்கு நீ அப்பா அடிச்சதுக்கு அப்பா அவர் எதுவுமே பண்ணலன்னு சொன்னல, இப்ப பாத்தியா பண்ணிட்டாரு பாத்தியா? விடுதேவானே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அழகு, என்னடா நீ எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற? தைரியம் கொடுக்க தெய்வான இருக்கும்போது நான் ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்? அப்போ தெய்வான இல்லனா என்ன பண்ணுவ? வள்ளியை தேடி போவேன். போவ முன்னாடி இருக்க 2 பல்ல தட்டி பொக்கவே ஆக்கிடுவேன். எப்ப பார்த்தாலும் என்ன வேறு பத்தி சிரிக்க வேண்டியது. ஆமா, உன் அத்தை பொண்ணு பேரு வள்ளி தானே? சின்ன வயசுல கூட நீங்க 2 பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருப்பீங்க. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. என்ன வள்ளிக்கு ரூட்டோட பாக்குறியா? ஏய், அப்படிலாம் இல்லடி. எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்றதே நீ சொல்லிதான் நீ ஞாபகம் வருது. ஆமா, இதெல்லாம் நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க? உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் தெய்வானைக்கு வள்ளி போட்டியா இருக்குமே நான் அப்படி சொன்னேன். மற்றபடி என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. நாளை நம்பவே மாட்டேன். எடு உன் போனை, எடு உன் போனை. அதான் நீ எடுத்துறியா, அப்புறம் நான் எங்க எடுக்கிறது? பாஸ்வேர்ட் சொல்லு, பாஸ்வேர்ட் சொல்லு. டேட்டா ஆஃப் தாண்டி. என்னடா பாஸ்வேர்ட் ராங்னு வருது? பாஸ்வேர்ட் மாத்திட்டியா? வள்ளியோட பாஸ்வேர்ட் சொல்லு, பாஸ்வேர்ட் சொல்லு. வந்து வள்ளியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுடா, சொல்லு. ஏய், பதட்டத்துல பாஸ்வேர்ட் தப்பா போடுறடி. உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான். பொறுமையா போடு. எத்தனை வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணிருக்க தெரியாது உனக்கு? எப்படி என் மனசு மாதிரியே என் போன்ல நீ தானே இருக்க? இனிமேல் வாய் தவறி கூட என் வாயில இருந்து அவ பேர் வராது, சரியா? அவ பேரு மட்டும் இல்ல, வேற எவ பேரும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு விட்டு போயிடுவியா? செத்து போயிடுவேன்.
வீட்டுக்கு வந்தாச்சு. சரி நான் வரேன். சரி பாய். தேவானா பேக். பாய். பாய். தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருண்ணே. கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு தர்றேன். தோசை எடுத்துரு. சரிண்ணே, கரெக்டாக தான் இருக்கு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். இங்க பாருங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்கன்னு. அம்மா இவங்கலாம் வெளியூர்காரங்கம்மா. அதான் நானும் சொல்றேன், எல்லாரும் வெளியூர் ஆளுங்க தான். ஆனா உள்ளூர் ஆளுங்க வந்து சாப்பிட்டாதானே உள்ளூர் ஹோட்டலுக்கே மரியாதை. ஊருக்கு ஒரு ஹோட்டல் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊர்ல ஹோட்டலே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஹோட்டல்னால ஊரே சுடுகாடாயிருக்கு. என்னையா சொல்றீங்க? பாருமா, நான் கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா கஞ்சோ கூழோ கொடுத்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அதுவரையும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா பரங்கி ஹோட்டலில் போய் தோசை வாங்கிட்டு கொடுத்து அதை சாப்பிட்டா எங்கள் அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து உடம்பு முடியாமல் போய் எங்கள் அம்மாவும் செத்து போச்சு, எங்கள் அப்பாவுக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சுமா. ஆனால் உங்கள் அப்பா சாவலல. இங்கே பாருமா, எங்கள் அம்மா சாவறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுமா. நம்ம ஊரோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட கூப்பிடுமா. போமா அழகு, வா போலாம். என்ன சூடு. அண்ணே எங்கண்ணே போயிட்டீங்க ரெண்டு பேரும் தனியா விட்டு? ஒத்தால கடைக்கு வர கஷ்டமெல்லாம் சமாளிக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? ஆமாண்ணே, என்ன இந்த ஊருக்காரங்க எவனுமே நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர மாட்டானுங்க? அண்ணே அவரும் ஹோட்டலால இந்த ஊரே சுடுகாடச்சுன்னு சொன்னாரு. என்னதானே ஆச்சு அப்படி? வெள்ளக்காரன் காலத்துல பீட்டர்சன் ஒருத்தன் நம்ம ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிச்சான். அதை எல்லாரும் பரங்கி ஹோட்டல்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர் மக்களும் வந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த ஹோட்டலே அவன் ஆரம்பிச்சான். விலையும் அதுக்கேற்ற மாதிரியே கம்மியாக தான் வச்சிருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே எல்லா ஊர் மக்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சில பேர் நோய்வாய்ப்பட்டு சாவ ஆரம்பிச்சாங்க. பதப்படுத்தாத சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தான் அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா பீட்டர்சனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்களோட சோம்பேறித்தனம் தான் இந்த சாவுக்கெல்லாம் காரணம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அந்த ஹோட்டலையும் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களையும் பீட்டர்சனையும் அடிச்சே கொண்டாங்க. பீட்டர்சனோட சாபமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல யார் ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் அந்த ஹோட்டல் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு சபாபதியோட அப்பா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து நம்ம ஊர்ல மிலிட்ரி ஹோட்டல் ஆரம்பிச்சாரு. ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. ஆனா ஊர் மக்கள் யாரும் அவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போவே இல்லை. அதனால நஷ்டமடைஞ்ச சபாபதி அப்பா அந்த ஹோட்டலையே இழுத்து மூடிட்டாரு. கொஞ்ச நாள்லயே கடன் அதிகமானதுனால கடன் தொலை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. தற்கொலையா? அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்த சபாபதி அவர் செத்து போனதுனால மனநலம் பாதிக்கப்பட்டு ஊர்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மனம் பிராந்தியோ? இப்படி பல பேர் தோத்து போன அந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அண்ணே நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் தெரியலையானே. ஃபியூச்சர்ல நம்ம நிலைமை சப்பாத்தி மாதிரி ஆயிடுமா? பயப்படாத வீரா, நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம்.
வணக்கம் தலைவரே. தலைவரே எப்போ வந்தீங்க? அண்ணே என்னண்ணே நம்ம ஊர்ல போய் அசிங்கமா ஹோட்டல்லாம் இருக்கு. எல்லாம் அந்த அழகு பையன் தான் தலைவரே. வீம்புக்குனே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியா தலைவரே? உங்களை இந்த ஊரே மதிக்குது, ஆனா இந்த அழகு பையன் மதிக்க மாட்டானே தலைவரே. சரி சரி நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்க தலைவரே, வரோம். என்னப்பா இந்த அழகு பையன் தலைவர்கிட்ட கூட சொல்லாம ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான். யாருப்பா ஹோட்டல்ல? நீ யாருப்பா? எல்லாம் உனக்கு வேண்டியவன் தான், வா. வேண்டப்பட்டவனா? தலைவரே வாங்க தலைவரே. ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? என்னப்பா புதுசா ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்க போல? ஆமா தலைவரே. எல்லாம் சரி, நம்ம ஊர்ல யார் எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் பண்ணுவாங்க. ஆனா நானும் கேட்டுதான் தலைவரே பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க வெளியூருக்கு போயிட்டீங்க. ஃபோன் பண்ணிருக்கலாமேப்பா. ஃபோன் பண்ணிருக்கலாம் தான். ஃபோன்ல சொன்னா நல்லா இருக்காதுல்ல தலைவரே. அதான் நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே சொல்லலான்னு பார்த்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே இப்போ வந்துட்டீங்க. அழகு பூனை கூட குறுக்க போகும்பா. தலைவரே தெரிஞ்சோ தெரியாம ஹோட்டல் ஆரம்பிச்சிட்ட, நல்லா இரு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஹோட்டல் நடக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி தலைவரே. அப்படியே நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கும், வந்து சேரு. ஏன் தலைவரே? தம்பி நான் தலைவர், பஞ்சாயத்துக்கு வான்னு சொன்னா வரணும். காரணம் என்னன்றத நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்றேன். ஊர் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி. அழகுராஜா ஊருக்கே உதவாத ஓட்டல் ஆரம்பிச்சதுனால நம்ம ஊர் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காருங்க. சரி தீவான, பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன். அழகு சொல்லு. ஃபோனை வச்சிடாத, பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். சரி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, தலைவர் வர நேரமாச்சு. சப்பாத்திக்கு சாமி வந்துருச்சு. சீக்கிரம் யாராச்சும் போய் வேப்பிலை ஊத்தி கற்பூரம் எடுத்துவாங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் லூசு, எனக்கு ஒன்றும் சாமி வரலடா. என் ஹோட்டலுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துக்குதுல்ல, அந்த சொந்தத்தில் குச்சான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அந்த சப்பாத்தி தான் இருக்குது. எவன்டா அது மறைஞ்சிருந்து பேசுறது? தைரியம் இருந்தா வெளியே வாடா. மூக்க உடைச்சு பல்ல பட்டா போட்டுரும் பாத்துக்க. வணக்கம் தலைவரே. என்ன அழகு, யார் மேலேயே இருக்கிற கோவத்தை கூட்டத்து மேல காமிக்கிற போல? இல்ல தலைவரே, தேவையில்லாம வார்த்தையை விடுறானுங்க, அதான் கோவம் வந்துருச்சு. ஓ, தேவையில்லாம வார்த்தை விட்டா கோவப்படுவியா? சரி, அப்ப ஊருக்கே தேவையில்லாத ஹோட்டல் ஆரம்பிச்சு தேவையே இல்லாம எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிடுறியே, அப்ப நாங்களாம் உன் மேல கோவப்படலாம்ல? என்ன பண்ண சொல்றது? இப்ப இந்த பஞ்சாயத்து எதுக்குன்னு தண்டோராக்காரன் சொல்லியிருப்பான். என்னப்பா சொன்னானா இல்லையா? என்ன சக்கரை சொன்னான் தலைவரே. சரி, இப்ப இந்த அழகராஜா பையன் ஊருக்கு உதவாத ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டான். அந்த ஹோட்டல மூட சொல்லுங்க தலைவரே. இவன ஹோட்டல் மூட சொல்லுங்க. இவனால பெரிய தொல்லையா இருக்கு. தலைவரே, இந்த பையன் ஹோட்டலுக்கு வான்னு ரொம்ப தொந்தரவு பண்றான். சாப்பிட்டீலாம் சாவ சொல்றீங்களா? நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆமா தலைவரே, ஊர்ல சாப்பாடு வந்தா அவன் ஹோட்டலுக்கு வருவீங்களா அடிக்கிறான் தலைவரே. ஏன் போலீஸ்காரன் வேற அடிச்சுட்டியான். அவனால ஒரே பஞ்சாயத்து தலைவரே. நீங்க தான் பதில் சொல்லணும். அக்கா சொல்லுங்க. என்ன முதல்ல அவன் அந்த ஹோட்டலை மூட சொல்லுங்க தலைவரே. எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அமைதி. எல்லாம் அமைதியா இருங்க. எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஊர் தலைவர் நான் எதுக்கு இருக்கேன்? ஏப்பா, எல்லாருமே அழகராஜாக்கு எதிராக இருந்தா என்னப்பா அர்த்தம்? யாராவது ஒருத்தர் ஆதரவா இருக்கலாம்ல? சரி, நானே அழகராஜாக்கு ஆதரவா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல தலைவர். ஐங்க நல்லா பேசி தோல்ல கைப்பட்ட தச்சு விட்டுட்ட. இல்லன்னு வச்சுக்க முதுகுல குத்திட்டு போயிட்டு வானுங்க.
டேய் அவனை விரட்டி விடுங்கப்பா. சப்பாத்து தலைவரே, என்ன தலைவரே எங்க பக்கம் ஆதரவா இருப்பீங்க பார்த்தா அந்த அழகு பையனுக்கு ஆதரவா இருக்கீங்க. ஏப்பா பஞ்சாயத்துன்றது ஒருத்தனுக்கு ஆதரவா பேசுறது இல்லப்பா, தப்புன்னவனை தவிர எல்லாத்துக்கும் ஆதரவா பேசுறது, நியாயமா பேசுறது. அப்படி பார்த்தா அழகுதான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே, அதனாலதான் அழகுக்கு சப்போர்ட் பண்ணலான் இருக்கேன். என்ன அழகு? பஞ்சாயத்து வச்சாங்க. என்னப்பா எல்லாம் குழம்பி போய் பாக்குறீங்க? அழகுராஜா எந்த தப்பும் பண்ணாம எதுக்கு தெரியுமா இந்த பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன்? அழகுராஜாவோட ஹோட்டலை மூட சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊர் மக்களை வலுக்கட்டாயமா சாப்பிடவான்னு கூப்பிடுறதுக்கும் அழகுராஜாவுக்கும் அவனை சார்ந்தவங்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கப்புறம் அழகுராஜாவோ அவனை சார்ந்தவங்களோ இந்த ஊர் மக்களை வலுக்கட்டாயமா சாப்பிடவான்னு கூப்பிட்டா இந்த பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கும். தலைவர ஹோட்டலை மூட வைப்பேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டீங்க. ஏப்பா அவனே பல கனவுகளோட இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான், அதை போய் மூடணும்னு சொன்னா பாவம் மனசு சங்கடப்படாது? எப்படியும் அவன் ஹோட்டல் இந்த ஊரில் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படியும் நம்ம ஊர் ஆளுங்க அவங்க ஹோட்டலில் சாப்பிட போகிறது கிடையாது. வெளியூர் ஆளுகளும் ஏதாவது நல்ல நாள் விசேஷம்னு வந்தால் மட்டும்தான் அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க. அப்போ மட்டும்தான் அவன் ஹோட்டலில் கல்லா கட்டு. மற்ற நாள்லாம் தான் அடிக்கணும். ஒன்று அவனே ஹோட்டலை மூடிடுவான், இல்லைன்னா அந்த ஹோட்டலுக்காக கடனாக வாங்கி வாங்கி அவனே இந்த ஊரை விட்டு ஓடிடுவான். சரி, அது அவனோட கதை. இதுக்கப்புறம் அழகுராஜாவும் அவனை சார்ந்தவங்களும் நம்ம ஊர் மக்களை வலுக்கட்டாயமா சாப்பிட கூப்பிடக்கூடாது. இதுதான் இந்த பஞ்சாயத்து முடிவு. நான் கொஞ்சம் பேசலாமா? என்னடா பஞ்சாயத்து முடிய போற நேரத்தில் பேசுறான்னு தானே பாக்குறீங்க? ஒவ்வொரு முடிவுலையும் ஒரு தொடக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட தொடக்கத்தை நான் இங்க இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்களாம் நம்ம ஊர்ல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் தானே பயப்படுறீங்க. நானும் என் தங்கச்சியும் இந்த ஊர்ல தானே இருக்கோம், இதே ஹோட்டல்ல தானே சாப்பிட்றோம். எங்களுக்கு எதுவும் ஆகலையே. என்ன அழகு, உள்ளூர்காரனா இருந்துட்டு விஷயம் தெரியாம பேசுற? எப்பவும் ஹோட்டல்ல சமைக்கிறவனுக்கும் அதை நடத்துறவனுக்கும் எதுவும் ஆகாது. சாப்பிட்ற இந்த மாதிரி அப்பாவிகளுக்கு தான் எதனா ஆகும். சரி, முதல்ல உன் வீட்டு ஆளுங்க உன் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவாங்களா? எவ்வளோ யோசிக்கிற? அப்ப நாங்க யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தலைவரே, இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கே நம்ம ஊர் ஆளுங்களுக்கு முன்னாடி என் அப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டு காமிப்பார். என்னடா சொல்ற? சக்கரை, நீ நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற இந்த ஊர் மக்களோட மூட நம்பிக்கையை ஒழிச்சு கட்டுற. என்ன சக்கரை, ஹோம்பல்லே உனக்கு பால் ஊத்திடும் போல இருக்க. என்ன சக்கரை, நாளைக்கே படையல் போட்டுருவோமா? படையலா? நாளைக்கு அமாவாசை இல்ல, நான் விரதம் சாப்பிட மாட்டேன். சூப்பர்ப்பா, அப்ப நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிரு. நம்மளும் முடிச்சிடுவோம் போல. என்ன கேக்குதுலப்பா, சொல்லுப்பா. இல்ல, நாளைக்கு கார்த்திகை இல்ல, அன்னைக்கு விரதம், அன்னைக்கு சாப்பிட மாட்டேன். அப்ப அதுக்கு அடுத்த நாள்? அடுத்த நாள் விரதம்டா, நான் சாப்பிட மாட்டேன். சக்கரை, உன் பையன் ஹோட்டல்ல சாப்பிட்டா செத்துருவேன்னு பயந்து விரதத்திலே செத்துருவ போல. சக்கரை, வர ஞாயிற்றுக்கிழமை எந்த நல்ல நாளும் இல்ல, அன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற, அவ்வளவுதான். இதான் என்னோட முடிவு. சரி, இப்ப நான் பஞ்சாயத்து முடிவை சொல்லிடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சக்கரை நம்ம ஊர் ஆளுக பார்வையில தான் இருக்கணும். அழகுராஜா ஹோட்டல்ல அவங்க அப்பா சாப்பிட்டதை ஜீரணம் பண்ற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. சரி, வரேன் தலைவரே. சாதிச்சு மறந்துங்க. டேய், உன் வீம்புக்கு என் உயிரை பணி வைக்க சொல்றியா? சக்கரை, உயிருக்கெல்லாம் ஒன்றாவது, பயப்படாது. டேய், உயிருக்கெல்லாம் ஒன்றாவது சரிதான், ஆனா அன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுதுடா. மாடி, நீ வா போலாம். நான் கடைக்கு போறேண்ணே. அழகு, என்ன அழகு,
ஏற்கனவே சிக்கல் இருக்கிற உனக்கு மறுபடியும் என்னால் சிக்கலாகுதில்ல. இந்த ஊரில் யார் எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. நீயும் என்கிட்ட கேட்டு பண்ணியிருந்தீன்னா இன்னைக்கு இப்படி பஞ்சாயத்தில் நீ நின்றுருக்க மாட்டேன். உன்னை பார்த்து நாளைக்கே 4 பேர் எதுவுமே என்னை கேட்காம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு தலைவன்ற மரியாதை போயிடும்ல. மரியாதை ரொம்ப முக்கியம் அழகு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. நீ என் காலில் விழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பேனர் அடித்து என்னை பற்றி பாராட்டி ஒரு 4 வார்த்தை நல்லதாக போட்டு வச்சிட்டின்னா எப்பவும் போல் நீ ஹோட்டல் நடத்தலாம். இல்லைன்னா தலைவரே, சீச்சி, சங்கருக்கு பிறந்த சத்தியமூர்த்தி, உனக்கெல்லாம் இனிமேல் மரியாதை இல்லை. உன்னை போய் தலைவர்னு கூப்பிட்டேன்னு வையேன், அப்புறம் உண்மையான தலைவர்களுக்கு மரியாதையே இல்லை. ஆனா நீ இவ்வளோ அல்பமா இருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன சொன்ன? நான் உன் காலில் விழணுமா? நான் இல்ல, என் தலை முடி கூட உன் காலில் விழாது. இதே ஊர்ல என் ஹோட்டலை நான் நடத்தி காட்டுறேன். சக்கரை பார்த்து சாப்பிட மாட்டியா சக்கரை? அங்க பாரு, ஊரே உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீ என்னடானா பார்த்து பார்த்து பொறுமையா தான் சாப்பிடேன்ப்பா. ஒழுங்கா சாப்பிடு. விக்கல் தான் நின்றுச்சுல, பேச்ச சாப்பிடு. அப்பா சாப்பிடுன்றல. சக்கரை அப்பா, சக்கரை அப்பா, சக்கரை என்னாச்சு? சக்கரை சக்கரை சொல்லு தேவானா. மாமா? மாமாவா? என்ன டீச்சரம்மா, காலையிலே காதல் அலமோதுது? ஏன் மோதக்கூடாதா மாமா? இல்ல இல்ல, நீ என்ன மாமான்லாம் கூப்பிட்டதே இல்லைல்ல, அதான் கேட்டேன். நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை மாமான்னு தானே கூப்பிடணும். அதான் இப்ப இருந்தே உன்னை மாமான்னு கூப்பிட்டு ஒத்திக பாக்குறேன். ஹோ, தப்பு இல்ல தப்பு இல்ல, எவ்வளோ வேணாலும் கூப்பிட்டு ஒத்திக பார்க்கலாம். என்ன சக்கரை, ஒத்திக பார்ப்போமா? எதுக்கு என்ன சாவடிக்கிறதுக்கா? டேய் டேய், ஏண்டா அப்பா கிட்ட போய் வம்பழுத்திட்டு இருக்க? ஏன்னா அவர் என் அப்பா இல்ல, அதான். சரி நீ அதெல்லாம் விடு. நீ என்ன மாமான்னு கூப்பிடுற மாதிரி நான் உன்னை என்னன்னு கூப்பிடணும்? மாமா. ஹே, நானும் உன்னை மாமான்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஷூ டேய், நான் இப்போ மாமான்னு சொன்னது என் மாமனார, உன் அப்பாவ. அப்பாவா? ஆமா அழகு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அதை சொல்ல ஃபோன் பண்ண போய் தான் வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். தெய்வான, சுத்தி வளைச்சு சொல்லாம என்ன சொல்ல வந்தேன்னு தெளிவா சொல்லு. அழகு, நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது. என் கனவுல உங்க அப்பா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு செத்து போயிட்டாரு அழகு. அப்பா செத்துட்டாரா? எதே, போலீஸ்காரன் செத்துட்டானா? போலீஸ்காரன் இல்லையா, நீதான் செத்துட்டியா? டேய், நான் எங்கடா செத்தேன்? நான் உயிரோட தானே இருக்கேன். யோ சக்கரை, தெய்வானோட கனவுல நீ செத்துட்டியா? அததான் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. கனவுலையா? ரொம்ப யோசிக்காத, பகல் கனவுலாம் பழிக்காது. அழகு,
அழகு சொல்லு தேவான. ஒருவேளை பகல் கனவு பலிச்சிருச்சுனா? வேணாண்டா, உன் அப்பா உயிரோட விளையாடாதடா. பஞ்சாயத்துல நீ போட்ட சபதத்தை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிடுடா. என்னப்பா சொல்றா? பஞ்சாயத்துல நான் போட்ட சபதத்தை எக்காரனை கொண்டு விட்டுறாதன்னு சொல்றான். ஏய், நான் எப்படி அப்படி சொன்னேன்? சரி தேவான, நீ சொல்லி அத நான் கேட்காம இருந்திருக்கனா? கண்டிப்பா கேட்க. நான் அப்படி சொல்ல. டேய் டேய், அழகு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாக்கு நாள் குடிச்சிட்டு இருக்கேன். நாள் குடிச்சிட்டு இருக்கியா? டேய் அழகு, என்னடா சொல்ற இவ? பித்தளை கொண்டா, எதுக்கு நீ நாள் குடிச்சிட்டு இருக்க? வர ஞாயிற்றுக்கிழமை அப்பா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறாருல, அதான் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. யோ முன்னதாயா எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் படையில போடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் படையில போட்டு சாடிக்க போறான். அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னும் 2 நாள்ல அழகராஜன் அப்பனை ஓட்டர் கூட வச்சு சாப்பாடு போட்டு சாவடிக்க போறானா. தின்னே சாவ போறான். சக்கரை அண்ணே சொல்லுங்கண்ணே. யோ சக்கரை, அன்னைக்கே உன்னைய பாத்துருன்னு சொன்னேன், கேட்டியா? வயசுல பெரியவங்க நாங்க குத்துக்கல் மாதிரி இருக்கோம், ஆனா நீ சாக போறியா? சக்கரை, உன்னை நினைச்சா வருத்தமா இருக்கியா? என்ன உன் வருத்தத்தை இப்படி சிரிச்சுட்டே தான் சொல்லுவியா? உன் நிலைமை நினைச்சா சிரிப்பு தான் சக்கரை வருது. அம்மா தாயே, வரப்போற ஆபத்துலேருந்து நீதாம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்லை. பார்த்து செய். எல்லாரும் சாகாம இருக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க, இங்க சாப்பிட வச்சு என்ன சாவடிச்சு பொழுது நீதாம்மா என்னை காப்பாற்றணும். என்னடா சக்கரா, சாவு கூடாதுன்னு சாமி கும்பிடுறியா? நீ ஒன்றும் கவலைப்படாதா, கூடிய சீக்கிரமா நீ செத்துருவா. சக்கரை சக்கரை, நேராச்சு வாப்பா மேலே போலாம். சக்கரை வாப்பா மேலே நேராச்சு போலாம். சக்கரை வா. சக்கரை வாப்பா சுடுகாட்டுக்கு போலாம். நான் வரல, நான் வரல. சக்கரை, யோ சக்கரை, என்னையாச்சு? யோ என்னாச்சு சொல்லியா? ஏய், உன்னால செத்து போனவங்களும் ஆவியா வந்து மேல மேல கூப்பிடுறாங்கடா. ஐயோ கனவா? பா, ஏதாவது கெட்ட கனவா இருக்கும்பா, படுப்பா. கெட்ட கனவு தான். என்னைக்கு இவன் சபதம் போட்டானோ அன்னிலிருந்து வெறும் சாவு கனவு தான் வந்து நிக்குது. டேய், உனக்கு நான் வச்சு கொடுத்தது ஹோட்டல் இல்லடா, எனக்கு நானே கட்டிக்கிட்ட சமாதி. ஏண்டா, உனக்கு அப்பன் உயிரை விட அந்த ஹோட்டல்ல தத்து தான் ரொம்ப முக்கியமா போச்சுல? சொல்றா, சொல்லு. இது சரிப்பட்டு வராது, நான் முதல்ல கிளம்புறேன். உக்காரியா, விட்டா ஓவரா பேசிட்டே போற. எது நடந்தாலும் ஹோட்டல் ஆரம்பிச்சதால தான் நடந்ததுன்னுட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கொற்ற கும்பிட்டன்னு பக்கத்து ஊருக்காரங்களா சொல்றாங்களே, ஏன்னு உனக்கு தெரியும்ல? இந்த காலத்துலயும் ஹோட்டல்ல சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு பயப்படுறாங்க நம்ம ஊர் மக்கள்லாம். ஊராயாது கவர்மெண்ட் கொண்டு வந்த மலிய விலை உணவக திட்டத்தை கூட வேணான்னு ஒதுக்கிட்டாங்கயா. இந்த ஊர்லயே இருந்துகிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் முட்டாள், அதை விட மாட்டேன். கொற்ற மக்கள் கூமுட்டை இல்ல நம்ப வைக்கிறேன். நீ எப்படி முட்டாளா இருக்க போறியா, இல்ல நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு நம்ம ஊர் மக்களோட மூட நம்பிக்கை உடைக்க போறியா? சொல்லியா? நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, நீ ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய நாள். அழகுமணி, தண்ணி எடுத்து. சாப்பிடுவானே தெரியல. அண்ணே, நேத்துல இருந்து அப்பாவோட விக்கல் நின்ன பாடே இல்லையேன்னு. அழகுமணி, சக்கரை ஒன்னும் விக்கல. முதலாளி, சுத்து வட்டாரத்துல எந்த கடையிலுமே சக்கரை இல்லையாமா, வெள்ளம் தான் இருக்கு, வாங்கிக்கிறான்னு கேக்குறாங்க. டேய்,
நீ ஏன் சம்பந்தமே இல்லாம சக்கரை வாங்க போன? அழகுமணி தான் பெரிய முதலாளிக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. அதான் சக்கரை தூக்கல போட்டு கேசரி பண்ணலான்னு பார்த்தேன். டேய் எனக்கு கேசரி பிடிக்கும் தான், ஆனா இந்த ஹோட்டல்ல கேசரி இல்ல. அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. அழகே எனக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இது. கொல்ல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே விக்க நின்றுச்சுனே அப்பாக்கு. அழகுமணி சக்கரைக்கு விக்கவும் இல்ல வயிறும் கலக்கல. அந்த ஆள் நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் விக்க வந்துச்சுன்னு வையன், இன்னார ஹார்ட் அட்டாக் வந்து மேல போய் சேர்ந்துருப்பாரு. இங்க பாரு சக்கரை, சாப்பிடாம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கெல்லாம் தேடக்கூடாது. நீ இன்னைக்கு சாப்பிட்டே ஆவற. உட்கார். முதலாளி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா? மதுரை, அது என் அப்பா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு சாகுற மாதிரி அவளுக்கு கனவு வந்துச்சான். அதான் பயத்துல அவ வரலையாம். ஏ பித்தல குண்டா, எதை எப்ப பேசணும்னு தெரியாது உனக்கு? ஏய் வீரா, போய் தோசை ஊத்து. சரி முதலாளி. இங்க பாரு அழகுமணி, நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த சட்னி சாம்பார் இல்லனா உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. அப்புறம் நல்லா கிண்டி பாரு, இந்த பல்லி கரப்பாம்பூச்சில விழுந்துருக்கு. ஏன்னா நம்ம கவனமா இருக்கணும். சக்கரைக்கு எதுவும் ஆவிடக்கூடாது. முதலாளி பெரிய முதலாளிக்கு ஆனியன் தோசை தானே? ஏய் சக்கரைக்கு ஆனியன் தோசைலாம் வேணா, ஒரு கல் தோசையா போடு. இவனுங்க சாப்பிடறத பார்க்க வந்துக்கிறானுங்களா இல்ல என் சாவை பார்க்க வந்துக்கிறானுங்க தெரியலையே. சப்பாத்தி எதுக்கு இங்க வந்திருக்க? பார்க்க வந்திருக்கேன். சக்கரை இன்னும் சாப்பிடாம இருக்குதா? ஓ இன்னும் டிஃபன் வரலையா? அன்னைக்குமா டிஃபன் வர லேட் ஆகும் போல, அது வரலையும் உனக்கு பால் ஊத்துட்டுமா? ஓ சப்பாத்திய நீ ஒன்னும் பால் ஊத்த தேவையில்ல. அந்த ஹோட்டல் இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அவனுக்கு பால் ஊத்துவாங்க. அப்படி சேர்த்து நீயே ஊத்திர. ஏய் சோளம், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. எங்க அப்பா சாப்பிடறத பார்க்க தானே வந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுருவாரு. அவருக்கு ஒன்னும் ஆகலன்னு போய் உன் தொலைவர்கிட்ட சொல்லு. அது வரைக்கும் கூட்டத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாம பொத்திக்கிட்டு நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆவி பாருங்க இட்லிய பிச்சு சட்னிய தொச்சு சாம்பார் ஊத்தி கோச்சு அடிக்க போறான் நம்ம சக்கரை. சக்கரை சாப்பிடுறான். என்னப்பா பண்ற? சுகருக்கு மாத்திரை போடுறமா? ஐயோ இதெல்லாம் போடக்கூடாதுப்பா. நீ பாட்டுக்கு இது போட்டு உனக்கு எதனா ஆச்சுன்னா அப்புறம் இங்க சாப்பிட்டதுனால தான் உனக்கு ஆச்சுன்னு எதனா சொல்லுவாங்க. இத போடலனாதாம எனக்கு எதனா ஆகும். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. போகும்போது எங்க கூட அம்மாடி அழகுமணி மாத்திரையை கொடு. அது போலனாதான் அவருக்கு பிரச்சனை ஆகும். அவர் சொல்றதான் கரெக்ட். யோ எப்ப பார்த்தாலும் எதனா ஆன மாதிரி நடிக்காதியா? அப்புறம் உண்மையாவே ஏதாச்சும் ஆச்சுனா கூட நான் கண்டுக்காம விட்டுருவேன். முதலாளி சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? போடா ஒண்ணுனா போய் எடுத்துருவா. நல்லா பாத்துக்கோங்கப்பா. நம்ம அவளோட எதிர்பார்த்து தருணம் வந்துருச்சு. சக்கரை சாப்பிட போறா. எல்லாம் ஜோர கை தட்டுங்க. யோ சக்கரை, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்ப? சாப்பிடியா? அண்ணே நானும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டுமா? ஊட்டி விடு. சக்கரை உண்மையை சாப்பிடுறாப்பா. ஊட்டி விடுறாங்க. முதலாளி நானும் பெரிய முதலாளிக்கு ஊட்டி விடட்டா? தாராளமாடா. நிறுத்துங்கடா. என்ன வாக்கரிசியா போறீங்க? ஆளாளுக்கு வாயை காட்டி ஊட்டுன்னு வரீங்க. போங்கடா நானே சாப்பிட்டுக்கிறேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடியா? உன்னை நம்பிதான் இருக்கேன். அழகுமணி பாத்துக்க. சாப்பிடுங்கப்பா. என்ன கலைஞ்சித்தப்பா? உஷா சித்தி, சோளம் எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்களே? நான் பஞ்சாயத்துல சொன்ன மாதிரியே எங்க அப்பா ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லதா இருக்காரு. இனிமேல் யாரும் ஹோட்டல்ல பார்த்து பயப்படாதீங்க. நாளைக்கே நம்ம ஹோட்டல்ல வந்து, நம்ம ஹோட்டல் இல்ல எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்பா பொறுப்பா? இப்பதானே சாப்பிட்டு இருக்காரு. 24 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உன் அப்பா உயிரோட இருந்தா நீ சொல்றத நாங்க கேக்குறோம். என்னப்பா சொல்றீங்க? சக்கரை உயிரோட இருந்தாருன்னா வந்து பாப்போம். வாங்க கிளம்பலாம். எப்படி இருந்தாலும் சாவுக்கு நாம சொல்றது கேளுங்க. 24 மணி நேரம் தானே ஆகட்டும்.
தலைவரே 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 ஏன்டா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அழகுராஜ் அவங்க அப்பனை ஹோட்டல்ல சாப்பிட வச்சான்ல, அதனால நேத்து ராத்திரி அவன் தள்ள தேங்காய் ஊத்திச்சான். தலையில ஃபுல்லா ஒரே ரத்தமா. எல்லாரும் ஐயோ அம்மான்னு கூட்டு ஆத்தில் கூட்டு போய்க்கிறாங்க. காலைல வந்து எல்லாரும் சொல்றாங்க பெரிய பெரிய கட்டுலாம் போட்டு வச்சிருக்கான். வாங்கல ஒரு ரெண்டு பாத்துட்டு வந்துடலாம். இரு சட்டையை போட்டு தலைவரே. போயிட்டு வந்து ஆடுறேன். சும்மா இருங்க. யாரும் வந்து ஆட சொல்றாங்க. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, 2 நாள்ல சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. 2 நாள்லயா? சக்கரை. ஆமா ஆமா. தலைவரே உட்கார் உட்கார். அம்மாடி உக்கார்த்தி சேர் எடுத்துனுவா. அதெல்லாம் வேணாமா. ஏப்பா பையன் எது சொன்னாலும் கேட்டு அப்படியே செய்வியா? வயசாகுதுல்ல, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நேற்று நடந்த சம்பவத்துல உனக்கு ஏதாவது ஆயிருந்துன்னு வச்சுக்க, அந்த புள்ளையை யார் கரை சேர்த்துறது? சரி, இதுக்கு மேலேயாவது பார்த்து பத்திரமா இரு. பார்த்துக்குமா. என்ன அழகு, நாம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு பாத்தியா? உன் கொள்கைக்காக உங்க ஒப்பனையே காவு கொடுக்க பாத்தியாடா. இதுக்கப்புறம் எப்படி நீ இந்த ஊர்ல தலகாமிச்சு நடக்க போற? இப்போ என்ன சொல்ல போற? ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படியாச்சுன்னு சொல்ல போறியா? இல்லைன்னு சொல்ல போறியா? இப்ப பாரு. யோ களியா, ஓ அழகு ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் உங்க அப்பனுக்கு எதுவும் ஆகலையே. வரியா? நீ நானும் ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம். என்ன பேசுறீங்க? புரிஞ்சுதா பேசுறீங்களா? சக்கரை ஹோட்டல்ல சாப்பிட்டனால தான் தலையில தேங்காய் விழுந்து மண்டையில கட்டு போட்டு இருக்காரு. அது தெரிஞ்சு என்ன சாப்பிடுவான்னு கூப்பிடுறீங்க? தலைவரே, அதே ஒரு சாப்பு பூச்சி ஓட்ட தலைவரே. என்ன அழகு, நீ நம்மூரா இருந்துட்டு இன்னும் நம்மூர்காரங்களை புரிஞ்சுக்காம போயிட்டியாப்பா. ஏன் தலைவரே, அழகோட அப்பா தலையில தேங்காய் இல்லைன்னா நம்ம ஊர் ஆளுங்களாம் ஹோட்டலில் சாப்பிட போயிருப்பாங்கல்ல? கிழிச்சிருப்பாங்க. அப்பவும் ஹோட்டல்ல சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சாக்கு தான் தேடுவாங்களே தவிர சாப்பிட போலான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி, நம்மூர் ஆளுகளை விடு. உங்க அப்பா மறுபடியும் உன் ஹோட்டல்ல சாப்பிட வருவாரான்னு கேளு. போ போ, போய் உன் ஹோட்டல் இழுத்து மூடிட்டு வேற பிரச்சனையே வராத நல்ல வேலையா தேடு. சப்பாத்தி, நான் போகும்போது வா ஆடலான்னு கூப்பிட்டல, வா இப்ப ஆடலாம். அண்ணே ஃபோனு. அண்ணே அண்ணே எங்கண்ணே போற?
எங்கடா ஓடிட்டு இருக்கான் அவன்? தெரியல தலைவரே, வாங்க போய் பாப்போம். தம்பி சட்னி எடுத்துட்டு வாப்பா. இந்த வரேன்க்கா. சாம்பார் கொஞ்சம் தாங்க. சாம்பாரா? தோசையா? முதலாளி வந்துட்டீங்களா? உள்ள வாங்க, என்னால இந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. தம்பி சட்னியை ஊத்துப்பா. சாம்பார் ஊத்துப்பீங்க. சாம்பாரா? தோசை எங்கப்பா? சாம்பார் வர காணமே. தோசை ஏப்பா அழகு, கடைக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஒரு 4 இட்லி கட்டி கொடுப்பா. கட்டுறேன். அண்ணே இந்தங்கண்ணே, கோச்சிக்காதீங்க. சரிப்பா, வர அழகு. என்னடா நடக்குதுங்க? எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரே. சக்கரை, அழகுமணி, நம்ம ஊர்க்காரங்களா ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க பாரு. உள்ள போய் கவனி போ. அழகே வண்டியா, இந்த அளவுக்கு சாம்பார் ஊத்து. இட்லி தானம்மா. இதோ வருதுண்ணா. அழகு, உன் ஹோட்டல்ல டிஃபன் வந்து பிரமாதமா இருந்துச்சுப்பா. இந்தாப்பா காசு பிடி. என்னப்பா பாக்குற? நாங்களாம் வரமாட்டோம் சாப்பிடணும்னா பாக்குற? எப்போ உங்க அப்பா கொண்டு வரலையோ அன்னையிலேருந்து நாங்களாம் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம். இந்த ஊர்லயே இருந்துகிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் முட்டாளாக விட மாட்டேன். கொற்ற மக்கள் கூமுட்டை இல்ல நம்ப வைக்கிறேன். அண்ணே, அழகோட அப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால தானே அவர் தலையில தேங்காய் விழுந்துருச்சு. ஒண்ணுமே ஆகலன்றீங்க. என் தலையில தான் 2 வாட்டிக்கு தேங்காய் விழுந்திருக்கு. இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா. நீ வேணுமா போய் 2 இட்லி சாப்பிடு போ. என்ன சத்தியமூர்த்தி, ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போறது? இந்த பார், இங்க மாத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சீக்கிரம் நீயும் மாறிடு, நல்ல மனுஷனா. டேய் சோளம், 2 கல் தோசை சாப்பிட்டு போடா. போடா.